ஹல்லேலூயா. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்நாளில் கூடி வந்ததனுடைய காரியம், தேவன் நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற 7 வார்த்தைகளை நமக்காய் தன் ஜீவனை தந்து நம்மை மீட்டுக்கு வரார் என்ற நினைவு கூறும் நாளுக்காய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்துவோமா? தேவன் சொன்ன முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன வாக்கின் பிரகாரம் நாம் எங்களுடைய குறைகளை ஒரு விஷயம் மன்னித்து இந்த செய்தியை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி, அப்படியாக கூட இந்த அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி, ஆண்டவரே எங்களுடைய சுயம் அல்ல, தேவ ஆவியானவர் நம்மிலே பேசணும். அநேகர் மத்தியில் இந்த வார்த்தைகள் சுவிசேஷமாய் கடந்து செல்லணும். தேவனுடைய மரணத்தை வெளிப்படுத்தணும். தேவன் நமக்கு இந்த காரியத்தை செய்தார். தேவன் தன்னையே அர்ப்பணித்து நம் மீது அன்பு கூர்ந்தார் என்பதை நம்ம நினைவு கொள்ளும் வண்ணமாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கொடுக்கப்பட்டதான நல்ல நாளுக்காய் நன்றி சுவாமி. இந்நாளிலே கூட தகப்பனே, ஆண்டவரே, தாயின் கர்வத்திலே பிரித்தெடுத்து உமக்கென்று வாழ்ந்திட என்று சொல்லி அருமையாய் பாடின ஆராதனை வேளையில் அந்த பாடலுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் உமக்கென்று வாழ்ந்திட ஆண்டவரை பிதாவின் இடத்தில் எங்களுக்காய் பரிந்து பேசின தேவனுடைய வார்த்தையை இந்த அடிமை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர் ஐயா. எங்களுடைய சுயம் இதில் வெளிவராதபடிக்கு கர்த்தருடைய நாமம் மகிமை பெற ஆண்டவரே உமது வார்த்தைகள் வெளிவிட ஆண்டவரே, மோசேயுடைய திக்குவாயின் நாட்களிலே நான் அந்த ராஜாவின் இடத்தில் என்ன பேசுவேன் என்று சொல்லி தேவனிடத்தில் திரும்பி கேட்ட பொழுது, உன் வாயோடு கூட நான் இருப்பேன் என்று சொன்ன வாக்கின்படி இந்த அடிமையோடு கூட நேரிருந்து நீர் பேசும்படியாய் உமது சமூகத்தில் என்னை தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தையை கேட்க உற்சாகமாக இருக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் சொல்றார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்றார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம மகிமைப்படுத்த கடந்து வந்திருக்கோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், அவர் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை யாராவது ஏற்றுக்கொள்றீங்களா? இந்த வார்த்தையை, அவர் செய்கிறதை அறியாதிருக்கிறார்களே. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கும் தெரியல. அவர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் நமக்கு தெரியாமல் செஞ்சிட்டோன்னு சொல்கிறாரு. இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் இல்லாததுனால தான் சொல்கிறேன். சீக்கிரம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தருக்கு ஒரு சிறிய தவறுதல் செய்கிறோன்னு சொன்னால் கூட, ஒருத்தர் மேலே ஒரு பழி சொல்லணுன்னு கூட, அதில் நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சு தானே பண்ணுறோம். தெரியாமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டோம். ஆனாலும் தேவன் சொல்கிறாரு, பிதாவை இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார். இதை ஒரே வார்த்தையை தான் நான் கொண்டு போகிறேன் 10 நிமிஷத்துக்குள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை ஒப்பு கொடுக்க, இவனை சிலுவையிலே அறையுங்க என்று சொல்லி கூக்கர்ல உங்களுக்கு தெரியுது. பர்னபாசை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி தெரியுது. ஆனாலும் பிதா ஏன் பேசுகிறார்? ஹல்லேலூயா. எனக்கே தெரியலைங்க. ஆண்டவர் நேற்று நான் உணர்ந்த உணர்வு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்ம அந்த ஜனங்கள் என்னத்தை அறியலை, பிதாவின் இடத்துல எதனால் அவர் பரிஞ்சு பேசுகிறார்? ஆண்டவர் சொல்கிற ஒரே காரியம், நாங்கள் தேவனை கொலை செய்ய போகிறோன்னு அவங்களுக்கு தெரியல. என்ன தெரியலைங்க? நம்ம பிதாவன் ஆவியானவரை நம்ம கொலை செய்ய ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அவனும் ஒரு மனுஷன் தானே, அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அவருக்கு என்ன விடுதலையாக்க அதிகாரம் இருக்குன்னு சொல்லி புறம்பாய் பேசி தெரிந்தார்கள். ஆனால் அவர் சொல்கிற காரியம், ஆண்டவரே இவரை ஒரு தேவனை, ஒரு ஆவியானவர், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனை கொலை செய்ய போகிறோன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்கு மனம் இருங்க, அவங்கள மன்னிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன குறிக்குது? நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது? இந்த ஒரு சின்ன வார்த்தை தான், பிதாவே இவர்களுக்கு மன்னி இவர் செய்து என்று அறியாமல் செய்கிறார்கள், அதுக்குண்டான காரியத்தை தெரிஞ்சு. இந்த வார்த்தை நமக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குது? நம்முடைய வாழ்க்கையில் என்ன கடைபிடிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குது. ஹல்லேலூயா.
அது ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். இனியும் ஹல்லேலூயா, ஜெபத்தை கற்றுத்தருகிறது. ஹல்லேலூயா. மன்னிங்கன்னு சொல்லி அவர் யார்கிட்ட கேட்குறாருங்க? பிதாவினிடத்தில் கேட்குறார். அவர் ஜெபம் பண்ணுறாரு. என்ன? யாருக்காக? எங்களுக்காக, எங்களை சார்ந்தவர்களுக்காக, என் சபைக்காக, இந்த பாவப்பட்ட தேசத்தில் இருக்கிற பாவியான ஜனங்களுக்காக. நாமும் ஒரு நேரத்தில் பாவிதான். நாமும் ஒரு நேரத்தில் கைவிடப்பட்ட உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு இணையாய் நடந்தவங்க தான். உலகத்தினுடைய வாழ்க்கையை நம்மீது நாங்கள் ஆசைப்பட்டு பின்னே சென்ற ஜனங்கள் தான். அருமையான சகோதரன் பாடினது போல, உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தார். அந்த பிரித்தெடுக்க சென்ற ஜனங்கள் தான் இந்த இடத்துல கூடி இந்த வார்த்தையை கேட்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பிதா நமக்கு மன்னிக்க சொல்லி பிதாவின் இடத்துல கேட்குற தேவனுக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இல்லையா? எல்லாவற்றுக்கும் அதிகாரம் கொடுத்திருந்தார். ஏன் பிதாவின் இடத்துல கேட்குறாரு? அன்றைக்கி அவர் பார்த்து சொல்கிறார், திமிர்வாதக்காரனை ஒரு கூட்டம் கூடி அவர் தியானிக்கிற வேளையில் ஒரு 4 பேர் திமிர்வாதமாக கிடந்த ஒரு மனுஷனை கோரையை பிச்சு உள்ளே கொண்டு வர்றாங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கி அவர் விடுதலை ஆக்குனாரா இல்லையா? என்ன சொல்லி விடுதலை ஆக்குனார்? ஹல்லேலூயா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை என்ன சொல்லுது? அவங்களே அந்த கூரையிலிருந்து இறக்கும்போது என்ன நடந்துச்சு? அந்த 4 பேர் அந்த கூரையில் இறக்குனாங்க. அவர் அந்த மனுஷனை பார்க்கல, அவர்களை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர்களை நோக்கி பார்த்து அந்த மகனை சொல்றாரு, மகனே திடன் கொள், உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த அவர்கள் யாரா இருக்கணுங்க? நீங்களும் நானுமா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அந்த இடத்துல இறக்கப்பட்டார்ல, அந்த அவர்கள் யாரா இருக்கணும்? நீங்களும் நானா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்க முடியும். தேவன் ஒரு வீட்டில் பிரவேசித்த பொழுது அந்த மகதலேனா மரியாள் என்ன பண்ணாங்க? எண்ணெயை தூக்கி தலையில் ஊற்றுனாங்க. எல்லோரும் கேட்டாங்க, இந்த எண்ணெயை தலையில் ஊற்றி வேஸ்ட் ஆக்குறியேன்னு சொன்னாங்க. அப்போ தேவன் சொன்னார், அவர் செய்கிறது நல்ல காரியம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் அத்தனை அதிகாரமும் அவருக்கு இருக்கு. ஆனாலும் சிலுவையில் தேவன் பிதாவை நோக்கி கேட்கிறார். இது என்ன காரியங்க? எதனால? ஹல்லேலூயா. சிலுவையில் தூக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனும் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அதே வார்த்தையில் தான் இடதுபுறத்திலே வலதுபுறத்தை கள்ளனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு மரித்தால் நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று. ஹல்லேலூயா. அப்போது தேவன் இன்னது செய்தார் என்று அறியாது இருக்கிற காரியம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக தான் அவர் அந்த காரியத்தை சொல்லலை. ஆனால் சிலுவையில் இருக்க ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீ மரித்தால் என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், பிறனுக்காக ஜெபிக்கணும், பிறனை தாங்கணும், பிறனை துன்பப்படுத்தக்கூடாது, பிறன் மீது பொறாமப்படக்கூடாது, பிறனுக்கு நம்ம குழி தோண்டக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 7:20 வார்த்தை சொல்லுது, நான் இவர்களுக்காகவும் இவர்கள் வார்த்தையில் வெளிப்பட்டு இவர்களை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. தேவன் உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பாவ மன்னிப்புக்கான காரியம் என்னங்க? நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கணும், நம்மளை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். தேவன் இதை தான் கற்றுக்கொள்கிறார், இதுதான் ஜெபிக்க சொல்கிறார். ஆண்டவரே என்னை சபிச்சிட்டான்னு சொல்லி அவனை நம்ம தூற்றிட்டு போய் இன்னொருத்தங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் அவனுக்காக மன்றாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சமயத்தில் சொல்கிறாரு, உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஹல்லேலூயா. லூக்கா 17:3 சொல்லுது, ஹல்லேலூயா, உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. உன் சகோதரன் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டா என்ன பண்ணுங்க? ஹல்லேலூயா. அவன் மனஸ்தாபப்பட்டால் நானும் மைக்க வச்சு மனஸ்தாபப்படும் போது மன்னிக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை ஏதோ ஒன்று பேசிட்டா நமக்கு
தகாத வார்த்தை, தாங்க முடியாத வார்த்தையை பேசிட்டான கூட எதிர்த்து நின்று அந்த காரியத்தை நம்ம செய்யாதபடிக்கு அவன் மனஸ்தாபப்படும் பொழுது அவனை மன்னிக்கும் மனப்பான்மை நமக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் சிலுவையில் அறைந்தப்படுற 3 ஆணிகளால் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, அருமையான சகோதரன் ஆராதனை சொன்ன போது, அவர் சிலுவையில் அறைங்கி அத்தனை வெயிட் அந்த 3 ஆணிகள்லாம் இருந்துச்சு. அந்த வேதனையிலையும் பிதாவே இவர்களை மன்னியும், அந்த பாடம் எங்களுக்கு கொடுக்கல, அந்த நெருக்கத்தை எங்களுக்கு கொடுக்கல, அந்த துக்கத்தை கொடுக்கல. ஆனாலும் இருக்கிற வாழ்க்கை நேரத்தில் நீங்கள் பிறருக்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. பூமியில் எத்தனை பாவப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்ம யாருக்காவது ஜெபிச்சு, பாஸ்டர் சொல்கிறார் வருஷத்தில் புது வருஷம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும்னு சொல்கிறார். ஒரு நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் மாதவிரதற்காக ஜெபிப்பீங்க. அடுத்த நாள் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய ஸ்டைலு நம்ம போயிடுறோம். நம்ம ஸ்தேவனுடைய வாழ்க்கையிலே கூட பார்க்கலாம். முதலாவது தன்னுடைய கருத்தை பார்க்குறான். ஸ்தேவனை கொண்டு வருவோம், எல்லோரும் கல்லீறுகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே இவருடைய பாவம் இவர் மேல் சுமராமல் பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவனும் மரண தருவாயில் தான் இருக்கான். கல்லெறிந்து கொல்லப்படுறதுக்கு ஒரு உண்டான நேரம். அப்போது ஸ்தேவான் அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறான். மோசேயினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கப்படும்போது, மோசே 40 நாள் தேசு ஜபத்தில் இருக்கும் பொழுது மோசே அவர் பார்க்க போகிறாரு. அவர் கீழே வர்றதுக்குள்ளே அந்த ஜனங்கள் எல்லாம் விக்கிரகத்தை உண்டாக்கி ஆராதனை செய்யும் பொழுது தேவன் அவர்களை அழித்து போட கோபாக்கினி அவருக்கு வந்து தேவன் அந்த ஜனங்கள் அழித்து போடுறேன்னு சொன்னார். மோசே சொல்கிறாரு, இல்லை வேண்டாம், அவர்களை அழித்து போட்ட முதல்ல என்னுடைய பேரை கிறுக்கி போட்டுருங்க. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை அனுபவம் நமக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தை நமக்கு வெளிப்பட்டு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை பிடித்து பரியாசம் பண்ணினார்கள். அவர் கண்களை கட்டி அவரை அடித்தார்கள். யாருங்க? யார் அடித்தது? யார் இதை அவரை பரியாசம் பண்ணது? யூதர்கள். யாருங்க யூதர்கள்? யாரு? நம்முடைய சபையில் உள்ளவர்கள், தேவனை துதிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. எங்களுக்காக தாங்க சொல்கிறாரு இவர்களை மன்னிங்கன்னு சொல்லி. இன்னும் நம்ம தேவனை அறியாமல் இருக்கிறோம். தேவன் நம் நடுவில் இருக்கிறார், அதை நம்ம உணராது இருக்கிறோம். குருட்டு கண்களுடையவர்களாக இருக்கிறோம் என்பதற்காக தான் சபைக்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். அங்கே வேத பாரகரும் பரிசேயரும் தான் அவரை பரியாசம் பண்ணி அவர்களை கன்னத்தில் அடித்து, நீ தேவனே ஆனால் உன்னை அடித்தது யார் என்று சொல்லுன்னு சொல்லி கேட்டது யாருங்க? நம்முடைய சபையார், தேவ ஜனங்கள். அவருக்கு பேர் பாருங்க, வேத பாரகர். ஹல்லேலூயா. அன்று கண்டு விசுவாசத்தை நீ காணாத விசுவாசிக்கிற நாம் எவ்வளவு பாக்கியவான்களாக இருக்கோம். நம்ம அவருடைய வேதனையை, அவருடைய துக்கத்தை நினைவு கூறுவதற்கு உண்டான வேளையில் கடந்து வந்திருக்கிறோம். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை பிரயாசம் பண்ணினாங்க. கடைசியில் யார்கிட்ட கொண்டு போனாங்க? பிலாத்துவின் இடத்துல கொண்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. பிலாத்து கூட அவர் கேட்குற, இவரிடத்துல எந்த ஒரு குற்றத்தையும் காணலையே. உலக மனுஷன் சொல்கிறான், எந்த ஒரு குற்றத்தையும் நான் காணலையே, எதுக்காக இவரை தண்டிக்கணும்? அப்போவும் வேத பாரகரும் பரிசேயரும் சொல்கிறாங்க, இல்லை இவரை சிலுவையில் அறையணும். ஒரு பண்டிகை நாளாக இருக்கும் பொழுது ஒரு குற்றவாளியை விடுதலையாக்குறது அந்த காலத்தில் பாரம்பரியமாக இருக்கிற பட்சத்தில் பர்னபாசை விடுதலையாக்கி இவர் சிலுவையிலே அறையுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம உணர்வில்லாது இருக்கிறோம் என்று தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம தேவனை இன்னும் ஏறெடுத்து பார்க்கல, தேவனை இன்னும் நம்ம உணரலைன்றது தான் இந்நாட்களில் வெளிப்படுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷனை பாருங்கள், 2 கலர்கள். இது வேத பாரகரும் பரிசேயரும் உணரல. சிலுவையில் அறையப்பட்ட 2 பேரில் அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இவன் தேவன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, இன்னொருத்தன் இறங்கி போக வேண்டியது தானே. இந்த ஆள் பேசிக்கிறான், ஒருத்தருக்கு ஒருத்தர் தூசிக்கும் போது இன்னொருத்தன் சொல்கிறான், பாவம் இவரில் ஒன்றுமே பாவம் பண்ணல, நாங்களே திருடணும், கொலை பண்ணோம், ஏதோ ஒன்று பண்ண சிலுவையில் அடிச்சிருக்காங்க. அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டு, ஹல்லேலூயா, அவன் உணர்ந்து கொள்ள அளவுக்கு கூட சபையில் அனுதினமும் பாடி, அனுதினமும் ஆராய்ச்சி, அனுதினமும் வேத வாசிப்பு கேட்ட வேத பாரகரும் பரிசேயரும் அதை உணரலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாய் கர்த்தர் இந்நாளிலே அந்த உணர்வை எங்களுக்கும் என் சபைக்கும் என் பகுதி மக்களுக்கும் கர்த்தரின் நாளிலே கொடுக்கணும்னு சொல்லி, எங்கள் குறைகளை மன்னிங்க என்று சொல்லி பிதாவின் இடத்துல மன்றாடுவது போல நாங்களும் பிறருடைய குற்றத்திற்காக, பிறருடைய பாவங்களுக்காக மன்னிக்கு தேவனிடத்தில் மன்றாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
அல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் கொடுக்கப்பட்டது காரியத்திற்காக நம்ம தேவனுடைய சமூகத்தில் இன்னது கர்த்தர் அவர் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்ற காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் கூட தகப்பனே இந்நாள் வரைக்கும் இன்னது என்று இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி தெரியாமல் வாழ்ந்திருக்கோம். அனுதினமும் வேதத்தை தூக்கி நடக்கிறோம், அனுதினமும் தேவ செய்தியை கேட்கிறோம், அனுதினமும் தேவ பிள்ளைகளோடு நடக்கிறோம். ஆனாலும் உண்மை குறித்தான உணர்வு, உண்மை குறித்தான ஒரு விழிப்புக்குள்ளாய் நாங்கள் நடக்கலை. அல்லேலூயா. இனி வரும் காலங்களிலாவது எங்களுடைய வாழ்க்கை பிதாவினுடைய வார்த்தைக்கு ஏற்றதாய், பிதாவினுடைய கட்டளைக்கு இணங்கி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்தில் வரும் நாட்களிலாவது நம்ம தேவனுக்கு பிரியமாய், நம்மிடத்தில் யாரும் நீங்கள் எல்லாம் யாருமே பிரியம் இல்லாதவங்கன்னு சொல்ல, எல்லோரும் உண்டவங்க. நமக்குள்ள சில கசப்புகள் சில நேரத்தில் கடந்து வரும். அதை இனி வராதபடிக்கு காக்கும் பொழுது சபை இடங்கொள்ளாம மட்டும் நிரம்பி இருக்கும். ஆதி நாட்களில் நானெல்லாம் சின்ன திருமண காரியங்கள் நடந்த புதுசில் வரும்போது நமக்கு இடம் இருக்காது. நான் முன்னாடி போனால் தான் இடம் உட்காருவேன்னு சொல்லி 8 மணி பஸ்ஸுக்கு வந்து இந்த இடத்துல உட்காருவோம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட சபையானது இந்நாளில் எத்தனை இருக்கைகள் காலியாக இருக்கு இல்லையா? ஏன்? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே கிரிகை செய்யலை. தேவனுடைய வார்த்தை கிரிகை இல்லாததா இருக்கு. ஆனால் நம்ம அந்த கிரிகையை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஆளிலே தேவன் சொன்னது போட்டு போல, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும் என்று சொல்லி இந்த மரணத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளில் முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தையை கர்த்தர் இந்த அடியனை கொண்டு பேச செய்வதற்கு தருணத்தை கொடுத்த கிருபைக்காய் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துறோம். அப்படியே தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு சிறிய அற்புதத்தை கூட நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறேன். தேவன் என்னுடைய பாவங்களையும் மன்னித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படின்னு சொன்னால், கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி 8ஆம் தேதி 23ஆம் தேதி நான் வேலைக்கு செஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்த நேரத்தில் கால் ஸ்லிப்பாகி வழுக்கி விழுந்துட்டேன். அதில் சபையார் எல்லோருக்கும் தெரியும், சபையார் அத்தனை பேரும் ஜெபிச்சிருக்கீங்க. உங்கள் ஜெபத்தினால தான் நான் இங்கே நிற்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லவும் நான் கடமைப்பட்டிருக்கேன். தேவன் பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தருக்கு விஷயம். ஏன்னா நான் பாவம் செய்யலை, நான் சரியாயிட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னை போல பாவி இந்த இடத்துல யாருமே கிடையாது. நான் பாவி தான். ஆனால் உங்களுடைய ஜெபம் என்னை தாங்கினது. அல்லேலூயா. அப்போது அந்த சூழ்நிலையில் நான் விழுந்து ஜிஹெச்சுக்கு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் போனேன். 1 மாதத்தில் நான் நடந்தேன். என்னுடைய பலத்தினால் நடக்கலை, டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால நடக்கலை. உங்களுடைய எல்லோரு ஜெபத்தையும் கேட்டு என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னும் அநேக ஜனங்கள் சொல்கிறாங்க, 45 நாளில் எலும்பு உடைஞ்சு நடந்தவரை நான் பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. இது காட் மிராக்கல். புறையாதி மக்கள் சொல்கிறாங்க, என்னுடைய தேவ நாமம் மகிமை பெற கர்த்தர் செய்தார். இன்றைக்கு தேவன் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறது போல நீங்கள் எல்லோரும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் பிதாவினிடத்தில் தேவ ஆவியானவரிடத்தில் பரிந்து பேசினதற்காக உமக்கு யாவருக்கும் நம்முடைய குடும்பத்தின் சார்பில் நன்றி சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தையை கொண்டு வர இருக்கிறாங்க. அவர்களுடைய வார்த்தைக்கு நம்ம ஆயத்தமாக சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சரி, இப்போ கூட 2வது வார்த்தையாக நம்ம தியானிக்க வந்திருக்கோம். 2ஆம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சரி, இந்த வார்த்தையில் நான் தியானித்ததில் உங்களுக்கு 3 பாயிண்ட் சொல்ல போகிறேன். எத்தனை பாயிண்ட்டு? 3 பாயிண்ட்டு. 3 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. முதல் பாயிண்ட், நம்ம இந்த கள்ளன்களிருந்து கற்றுக்கொள்கிறது. முதல் பாயிண்ட் என்ன? கள்ளன்கிட்டருந்து நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம். 2வது ரட்சிப்பு. 2வது ரட்சிப்பு. ஹலோ, இருக்கீங்களா? கேட்குதா? எஸ். 2வதாக நம்ம பார்க்க போகிறது ரட்சிப்பு. 3வதாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறது ஒரு ஃபேக்ட். புதுசாக நம்ம ஒன்று கற்றுக்க போகிறோம். ஓகேவா? புரிஞ்சதா? முதல்ல சொல்கிறது கள்ளன்ட்டிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது, 2வது ரட்சிப்பு, 3வது புதிதாக கற்றுக்கொள்கிற ஒரு ஃபேக்ட். உள்ள போகலாமா? ரெடியா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி. இப்பொழுது கூட நாங்கள் இந்த 2வது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் வெளிப்படுங்க. எங்களோட சிந்தனைகள் எல்லாம் சிதறாமல் ஒரே இடத்துல இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக ஒரு நிமிடம் மாத்திரம் அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். அந்த கொல்கதா மலையில் 2 கள்ளன்கள் மத்தியில்
ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு கள்ளன் என்ன சொல்கிறான்னா, ஒரு கள்ளன் இயேசு கிறிஸ்துவ வந்து கேலி செய்கிறான். நீ இயேசு கிறிஸ்து தானே, நீ கடவுள் தானே, நீ உன்னே நீ காப்பாற்றிக்க கூடாதா அப்படின்னு நார்மலாக ஒரு மனுஷன் நினைக்கிறது தானே. நீங்கள் பெரிய கடவுள், நீங்கள் உங்களே இந்த சிலுவையிலேருந்து காப்பாற்றிக்க கூடாதா அப்படின்னு ஒரு கள்ளன் கேலி செய்கிற போது, மற்ற கள்ளன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோ வந்து நம்மளாம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம செஞ்ச தப்புக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம், ஆனால் அவரோ எந்த தப்புமே செய்யாமல் அறையப்பட்டிருக்காரு அப்படிங்கிற சொல்கிறோம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்களில் நம்ம செஞ்ச தப்பை ஒத்துக்கொள்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கை சொல்லுங்க. நான் செஞ்ச தப்பு, இது நான் செஞ்ச தப்பு, இந்த தண்டனை எனக்கு வர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்கிறவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் மற்றவங்க மேலே பழி போட்டுருங்க, இது நான் பண்ணல? எத்தனை பேர் உண்மையாக சொல்லுங்க? ஓகே, ஒருத்தவங்க. ஓகே, இந்த இதில் கள்ளன்ட்டு நம்ம கற்றுக்கொள்கிறது என்னென்னா, நம்மளுடைய தண்டனை நம்ம பெறும்போது என்ன தண்டனையாக நம்ம செஞ்ச பாவத்துக்கு தக்கன தண்டனை நம்ம ஒத்துக்கொள்ளும் போது அந்த ரட்சிப்பு வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்ப்போம். ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது ரட்சிப்பு. இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பார்த்து நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேளுங்களேன். என்ன சொன்னாங்க? எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? இப்போ நான் சொல்கிறேன், இப்போது நான் பிறந்தது ஒரு பாஸ்டருடைய பையன், நான் ஒரு பாஸ்டருடைய பையன், நான் எப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பேன் நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள உங்களில் ஒருத்தவங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? யாராவது ஒருத்தவங்க சுவிசேஷம் சொல்லி அப்படி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா அதை ரட்சிப்பா? ரட்சிப்புங்கிறது என்னன்னா, வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது, நம்ம என்னைக்கு நம்மளோட பாவங்கள் நம்ம செய்கிறதெல்லாம் பாவம் உணர்ந்து அதை அறிக்கையிட்டு விட்டு நம்ம என்னைக்கு நம்ம இந்த பொய்யான உலகத்திலேருந்து நம்ம மரித்த பிறகும் ஒரு வாழ்க்கை ஏசப்பா நம்மளுக்கு தருவாங்கன்னு விசுவாசிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ரட்சிப்பு. இந்த வகையில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க மட்டும் கை தூக்குங்களேன். ஓகே, இப்போ உண்மையான ரட்சிப்பு என்னன்னு நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ இந்த ரட்சிப்பை நம்ம எங்கே பார்க்குறோன்னா, அந்த கள்ளன்ட்ட இருந்து பார்க்குறோம். இப்போ ரட்சிப்பை நான் 2 விஷயம் சொல்கிறேன். அந்த கள்ளனுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா, நம்ம மரித்த பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அந்த கள்ளனுக்கு தெரிஞ்சதுனால ஏசப்பா என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் பரலோகத்தில் இருக்கும்போது என்ன ஒரு விசை நினைவு கூறுங்கன்னு சொல்லும்போது, அப்போது அந்த கள்ளனுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பொய்யான வாழ்க்கைக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்போ அந்த ரட்சிப்பு. ரெண்டாவது என்னென்னா, ரட்சிப்புங்கிறது வந்து கடைசி தருவாய் வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம். இந்த கள்ளன் கடைசி சாகர மத்தியில் இருக்கும்போதும் என்ன பண்ணுறான், ஏசப்பாட்டிருந்து அந்த ரட்சிப்பை வராங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பேன். அப்போ அந்த ரட்சிப்புங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். மூணாவதாக ஒரு விஷயம், இந்த ஃபேக்ட் உங்களுக்கு சொல்ல. எத்தனை பேர் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. ஓகே, இந்த விஷயம் ஒரு பழைய காலத்தில் ஏசப்பா இருந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது நீங்கள் புதுசாக கற்றுக்கோங்க. எத்தனை பேர் ஏசப்பா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு யார் பார்க்க போனோம்? முதல்ல என்ன பார்த்தாங்க? உள்ளே போய் ஒன்றும் இல்லை. நல்லா யோசிங்க, நல்லா பைபிளில் என்ன பண்ணுறீங்க, உள்ளே என்ன இருந்தது? இது குறித்து தான் அவங்களை சொல்ல போகிறேன். பழைய காலகட்டத்தில், அதாவது ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் பெரிய பெரிய முதலாளிகள், அப்புறம் ஓனர்ஸ், அப்புறம் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், சாப்பிட்ற டேபிள் வச்சுருப்பாங்க தெரியுமா? அந்த காலத்தில் பெரிய டேபிளில் பெரிய பந்தி மாதிரி நடக்கும். அந்த பந்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து எல்லா ராஜாக்களும் ஒரு அங்கி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த அங்கி சாப்பிட்டு முடித்த உடனே அந்த ராஜா வந்து அங்கி எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளோதான், சாப்பாடு முடிஞ்சு அரணி வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம். ஆனால் அந்த அதே அங்கியை அந்த டேபிள்லேயே ஒரு ஓரமாக வச்சுட்டு போயிருந்தாரா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் திரும்பி என்ன வருவார்? அப்போ ஏசப்பா கல்லறையில் துணியை வச்சுட்டு போனதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, இதான் உங்களுக்கு கொடுக்குற ஃபேக்ட். அதே தான் 3 விஷயங்கள். 1, கள்ளன்ட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், நம்ம செஞ்ச தவறுகளை ஒத்துக்கொண்டு பாவம் மன்னிப்பு அடையணும். 2வது ரட்சிப்பு. புரிஞ்சதா? இந்த வார்த்தைக்கு நேராக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். முகம் பார்க்க நீ மனிதன் அல்லவே, இதயம் பார்க்கிற தெய்வம் நீரையா. முகம் பார்க்க நீ மனிதன் அல்லவே, இதயம் பார்க்கிற தெய்வம் நீரையா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவ நீர் இதயம் பார்க்கிறீர். மனிதன்
பார்க்கிறார் தேவநீர் இதயம் பார்க்கிறீர். புறக்கணிக்கப்பட்டவனை தேடி செல்கின்றீர். உமக்காக அபிஷேகித்து ராஜாவாக்கினீர். புறக்கணிக்கப்பட்டவனை தேடி செல்கின்றீர். உமக்காக அபிஷேகித்து ராஜாவாக்கினீர். மனிதன் பார்க்கிறான் தேவநீர் இதயம் பார்க்கிறீர். மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவநீர் இதயம் பார்க்கிறீர். ஆமென் ஆண்டவரே. அப்பா, நீர் இருதயங்களை உருவாக்கி அவற்றின் செயல்களை எல்லாம் நீர் கவனிக்கிறவர். இவ்வளவு தானா உன் பிள்ளைகள் என்று ஈசாயினிடத்திலே கேட்ட பொழுது, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஆளை அனுப்பித்து வந்த பொழுது கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம், நான் மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்ட தன் வீட்டாராலே அற்பமாய் எண்ணப்பட்ட ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவன் நினைத்தருளி என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, இந்த 3ஆம் வார்த்தையை தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. நீர் சிலுவையிலே ஆண்டவரே இந்த கட்டளையை நிறைவேற்றினீர். ஆண்டவரே, அந்த காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படட்டும். நீர் பேசின வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக ஜீவனாய் மாறட்டும். நீர் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த நாளில் கூட மீண்டுமா இந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேர முதல் அந்த சீசன் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி இந்த இடத்துல இயேசுவை குறித்து, தன் தாயாகிய மரியாளை குறித்து, தனக்கு அன்பாயிருந்த சீசனை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தமக்கு அன்பாயிருந்த சீசன் கிட்டத்தட்ட 12 சீசர்கள் இருந்தாங்க. ஒருவன் ஆண்டவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து, 10 சீசர்கள், ஒருவன் சந்தேகப்படுவனாக இருந்தான், ஒருவன் மறுதளித்தவனாக இருந்தான். ஆனால் தனக்கு அன்பாயிருந்த சீசன் தான் தேவனுடைய பாடு மரணத்திலே அவன் அங்கே நின்றான். கர்த்தர் அதை அறிந்தவராய் தனக்கு அன்பாயிருந்த சீசன் இடத்துல தான் என்ன பண்ணார், தன் தாயை அவர் ஒப்படைத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல மரியாள் ஏதாவது பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் எதுவும் பேசுன மாதிரி இல்லை. அப்போது மரியாளை குறித்து நமக்கு தெரியும், அவர் கலிலேயா என்கிற நாசரேத்து ஊரில் பிறந்தா. அப்போ கர்த்தர் என்ன பண்ணார், கர்த்தருடைய தூதனானவர் அதாவது யோசேப்புக்கு அவள் நியமிக்கப்பட்டிருக்கிற வேளையிலே அவர்கள் கூடி வருகிற முன்பே பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லி. அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பாக ஒரு பெண் கர்ப்பம் தரித்தா அப்படின்னா அவள் கல்லெறிந்து கொல்லப்படணும். ஆனால் யோசேப்புக்கு இந்த காரியம் தெரிந்த பொழுது யோசேப்பு ரகசியமாக அவளை தள்ளிவிட நினைத்தான். ஆனால் தேவதூதன் யோசேப்பினிடத்தில் பேசி, நீ அவளை சேர்த்துக்கொள்ள என்ன பண்ணாத, ஐயப்படாத, இது பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆகியிருக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது இயேசு என்று நீ பெயரிடுவாயாக. இயேசு என்பதற்கு அர்த்தம் என்ன, கர்த்தர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி அப்படியாக சொல்லும் பொழுது யோசேப்பு இப்படியாக தன்னிடமாய் அவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யோவானை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அன்பாயிருந்த சீசன் என்று சொல்லப்பட்டிருக்கு.
பேதுரு வந்து ஆண்டவரோடு நடந்து போகும்போது சொல்கிறாரு, எனக்கு பின் வருகிற இந்த சீசனுடைய காரியம் என்னவா இருக்குன்னு சொல்லி இயேசுகிட்ட கேட்குறாரு. அப்போது தன் மார்பில் சாய்ந்தவனும் தனக்கு அன்பாக இருந்தவனும் உம்மை காட்டி கொடுக்க போகிறவன் யார் என்று கேட்டவன் இந்த யோவான். நான் வருமலும் அவன் உயிரோடு இருக்க உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ சீசர்களுக்கு இடத்துல என்னாச்சுன்னா அவன் சாகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் உண்டானது. இன்னுமாய் பார்த்தீங்கன்னா அந்த சீசனை குறித்து என்னென்னா, அவன் செபுதேவினுடைய மகனாக யாக்கோபுடைய சகோதரனாக யோவான் இருந்தார். அந்த யோவான் வந்து இடிமுழக்க மக்கள் என்று சொல்லி பேரும் இருந்தது. அதே போல் மரியாளை குறித்து நம்ம இப்போ பார்த்தோம். இப்படிப்பட்ட மரியாள் பரிசுத்தமுள்ள ஒரு தாயாக, தகுதியுள்ள ஒரு மகளாக இருந்தார். தேவன் இந்த நாளில் அவளை தெரிந்தெடுத்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு அடையாளமாக எலிசபெத்தை குறித்து சொன்ன காரியம் உங்களுக்கு தெரியும். அவள் யூதேய பட்டணத்துக்கு ஒரு மலை நாட்டுக்கு அவள் ஏறி போகிறா. அந்த காரியத்தை பார்க்குறா, எலிசபெத்தை பார்க்குறா. சகரியா வீட்டில் அவள் வாழ்த்துறா அந்த குழந்தைய. அப்போ எலிசபெத்தினுடைய குழந்தை, வயிற்றிலுள்ள குழந்தை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு துள்ளிற்று அப்படின்னு சொல்லி. அப்போது எலிசபெத் என்ன சொல்கிறா, ஆண்டவருடைய தாயார் என்னிடத்துல வந்தது நான் எவ்வளோ பெரிய பாக்கியம்னு சொல்கிறா. பாருங்கள் எவ்வளோ வெளிப்பாடு அந்த இடத்துல. கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அந்த இடத்துல வந்து எலிசபெத் சொல்கிறா, ஆண்டவருடைய தாயார் என்னிடத்துல வந்தது எவ்வளோ ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு காரியம். அப்போது இந்த இடத்துல மரியாள் என்ன திரும்ப சொல்கிறா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி கர்த்தருக்குள் கழுகுறுகிறது. அவருடைய இரக்கம் வந்து கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறையாக இருக்குன்னு சொல்கிறா. அதை காட்டில் ஒன்று சொல்கிறா, அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லி. அவர் அந்த இடத்துல வந்து அவர் பெருமை பாராட்டல, நான் வந்து ஒரு இயேசுவின் தாயார் அப்படின்னு சொல்லியெல்லாம் இல்லை. அவள் அந்த இடத்துல சொல்கிற அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். இது முதற்கொண்டு எல்லா சதீதுகளும் என்னை பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் குழந்தைய வந்து என்ன பண்ணுறான்னா கொண்டு போகிறா. குழந்தை பிறந்து 8ஆம் மாதத்தில் கொண்டு போகிறா. அங்கே சிமியோன் சொல்லப்பட்ட காரியத்தை சிமியோன் என்னது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ காண மட்டும் நீ மறிக்க மாட்டே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன காரியத்தை ரட்சணித்து என் கண்கள் கண்டதுன்னு சொல்லி சிமியோன் கையில் வாங்கி புறஜாதிகளுக்கு ஒளியாக வந்திருக்கிறார் என்றெல்லாம் அவர் சொல்லும்போது, பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுதெல்லாம் இவன் என்ன பண்ணானா இருதயத்தில் எல்லாவற்றையும் சிந்தித்து கொண்டு இருந்தாலாமா. அன்னாள் என்கிற தீர்க்கதரிசியும் வந்து புகழ்ந்து பாடினாலாமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்போ அவளுக்கு தெரியுது, அந்த சிலுவையில் அவள் வந்து ஆண்டவரை பார்க்குறா. அந்த இடத்துல அந்த மேசியா என்றும் அவளுக்கு தெரியும். அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவள் விசுவாசித்ததுனால தான் பாருங்கள், கல்லெறியது கூட அவள் பயப்படலை மரியாள் அந்த இடத்துல. அப்போது அந்த இடத்துல அந்த காரியங்கள் உண்டானது. அப்போ ஒரு காரியங்கள் கூட என்ன காரியம்னா, அவள் சிறு வயதுலேருந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் விட்ட ஒரு காரியம் இருதயத்தில் நினச்சா. அதே போல் பார்த்திங்கன்னா 12ஆம் வயதிலே இயேசு கிறிஸ்து வந்து தேவாலயத்துக்கு அடுத்த காரியங்களை செய்யக்கூடாதான்னு சொல்லி எருசலேமில் இருக்கும் பொழுதோ அவள் என்ன பண்ணலை, அந்த காரியத்தையும் எல்லாவற்றையும் அவள் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டு தான் இருந்தாள். அவள் நினச்சிருக்கலாம் அந்த இடத்துல. ஆனாலும் கூட அவர் உலகத்திலே அவள் வளர்க்கப்பட்ட ஒரு தாயாக அந்த நெற்றியிலே அவர் முத்தம் கொடுத்துருப்பா. இன்றைக்கி முத்தம் கொடுத்த நெற்றியிலே என்னது, முள்முடி. கையை பிடிச்சி நடக்க வச்சிருப்பா. அவள் கையில் ஆணி, தன்னுடைய மகனுடைய கையில் ஆணி. கால்கள் நடந்த அழகை பார்த்துருப்பா. ஆனால் வந்து கால்களிலே என்னது, ஆணி. அப்போ அது எத்தனை வேதனையோடு அந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு ஜனங்க, ஆனால் மரியாள் வணங்கக்கூடியவள் அல்ல, அது மரியாளுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் அவள் அதுக்கப்புறம் வந்து யோசேப்பு நிமித்தம் உலக பிரகாரமாக பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க என்பது நமக்கு தெரியும். சகோதரிகளை எல்லாம் அவள் பெற்றிருக்கிறார். கர்த்தர் கூட ஒரு இடத்துல என்ன சொன்னார், என்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை செய்கிறவனே, பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனாலும் கூட இந்த இடத்துல வந்து அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, தம்முடைய தாயை நோக்கி அவர் என்ன பண்ணுறாரு, மரிக்கிறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கும் அவருக்கு. அந்த மரிக்கிற தருவாயில் பாருங்கள், முழுதும் பாடுகளை அனுபவிச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை பாடுனாலே நம்மளுக்கு கான்சியஸு எல்லாமே என்ன ஆயிரும், போயிடும். எதை சொல்கிறோம் எதை பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் முழுதும் பாடுகளை அனுபவித்து ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய சரீரத்தில் இல்லைன்ற போதிலும் அவர் அந்த நினைவில் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் தவறலை. அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகலை. அவர் சொல்கிறாரு, ஸ்ரீயை இதோ, தன் தாயை பார்த்து சொல்கிறார், அதோ உன் மகன் சொல்கிறாரு.
அந்த சீசனை அன்பாக இந்த சீசனை பார்த்து இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு தன்னிடமாய் உடனே என்ன பண்ணுறான் அந்த சீசனை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் கூட ஒரு காரியத்தை மட்டும் வாசித்து நம்ம தொடர்ந்து போகலாம். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் வாசிங்களேன். ஆமென். இந்த நாளில் கூட இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தில் குர்பான் என்கிற காணிக்கை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த இடத்துல மாத்திரம்தான் என்ன பண்ண இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குர்பான் காணிக்கை அப்படின்னா அந்த நாட்களிலே யூதர்கள் விசேஷித்த விதமாய் அனுசரித்த ஒரு காரியங்கள், தேவனுக்கும் தேவ ஆலயத்துக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நன்றி எறிதல், ஒரு பொருத்தனை காணிக்கைகள், பாதுகாப்பின் காணிக்கைகள் என்று சொல்லி ஒரு காணிக்கைகளை செலுத்தி வந்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். எதை நிமித்தம் அப்படின்னா, தாய் தகப்பனையாவது உனக்கு செய்யத்தக்க உதவி உண்டோ என்று சொல்லி குர்பான் காணிக்கை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடமை தீந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வேர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாயக்காரரே என்று சொல்லி அவர் கடிந்து கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் கொடுக்கக்கூடிய இந்த குர்பான் என்கிற காணிக்கையை இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பரிசேயர்களும் இந்த வேத பாரர்களும் அந்நாட்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லார் மத்தியிலும் தன்னுடைய பெருமைக்காக, காரியங்களுக்காக, தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக அவங்க என்ன பண்ணினாங்கன்னா பயன்படுத்தி கர்த்தருடைய கட்டளையை என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த உதவிகள் காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு காணிக்கையாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், தாய் தகப்பனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் கடமையிலேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்களாமா, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் ஆராதனை செய்கிறவர்களா அன்னைக்கு இருந்தாங்களாமா கர்த்தர். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அது கடமை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த யூதர்கள் எல்லாம் வயதானவங்களெல்லாம் கைவிட்டுட்டாங்க. குர்பான் காணிக்கைக்கு நான் கொடுத்துருவேன்னு சொல்லி அந்த வயதானவர்களை அச்சுறுத்துனாங்களாமா. நான் கொண்டு போய் கொடுத்துருவேன், இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணுவேன், இல்லை நான் என்ன பண்ணிடுவேன், குர்பான் காணிக்கை கொடுத்துருவேன். இப்படி அச்சுறுத்தப்பட்டவர்களாக வயதானவர்கள் இருந்தாங்க, கைவிடப்பட்டவர்கள் இருந்தாங்க. இப்படியாக பாரம்பரியத்தை கை கொண்டு வந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லி தான் தேவன் என்ன பண்ணாராமா, அந்த இடத்துல அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லி இதில் பார்க்குறோம். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் பார்க்கணும். அதே சமயத்தில் அதில் இடத்துல என்னென்னா, இயேசு கிறிஸ்து 30வது வயதில் ஊழியம் செய்த பொழுது ஜனக்கூட்டங்கள் இயேசுவை சூழ்ந்து எப்பொழுது இருந்தாங்க. இந்த வேத பாரகர் என்ன பண்ணாங்கன்னு, எப்பப்போ இவர் மேலே குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்களோடையே என்ன பண்ணுறாங்களாமா, நடந்து போய்கிட்டே இருந்தாங்களாமா. அப்போ கை கழுவாமல் அவங்க உன் சீசர்கள் சாப்பிட்றாங்களே, இவ்வளோ போதிக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது தான் அவர் என்ன சொல்கிறாரு, வீணாய் பாரம்பரியத்தை தேவனுடைய கட்டளைகளை மீறி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, செய்துட்டு இருக்கிறீங்க. ஒருவன் தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமை உண்டு. சும்மா எல்லா காரியத்துக்கு ஆசை கொடுத்துட்டேன், காணிக்கை கொடுத்துட்டேன் அப்படின்றது கிடையாது. அந்த நாட்களிலே தன் தாயினுடைய உள்ளத்தை அறிந்தவனாக, தன் தாய்க்கு என்ன வேணும், என்ன செய்யணும். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தன் தாயை அசட்டை பண்ணுகிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ பாரு, நீ பண்ணுன்னு சொல்லி இந்த நாட்களில் செய்கிறவங்களா இருக்காங்க. உண்மையாகவே தேவன் என்ன சொல்கிறான்னா, பழைய ஏற்பாட்டில் தான் அந்த கட்டளைன்ட்டு இல்லை, புதிய ஏற்பாட்டுக்கு தேவன் கொண்டு வந்து இந்த ஒரு கட்டளை அவர் என்ன பண்ணுறாரு, எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு நன்மை உண்டாக இருப்பதற்கும் நீ பூமியிலே வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீ என்ன பண்ணணும், தாயை தகப்பனை நீ கனம் பண்ணணும்
அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தன் தகப்பனை பரிகாசம் பண்ணி தன் தாயை அசட்டை பண்ணிகளுடைய கண்களை என்ன பண்ணுமாமா, நதியின் காகங்கள் வந்து பிடுங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தன் தாயின் தகப்பனையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருள்ள அணைந்து போய்விடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நம்ம ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்னும் தகப்பனை எல்லாம் பரிகாசம் பண்ணி நீதிமொழிகள் 19:26, நீதிமொழிகள் 20:20 இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தாயை தகப்பனை நீங்கள் கனம் பண்ண வேண்டும் என்பது, அதே சமயத்தில் கீழ்ப்படிய வேண்டும்னு சொல்லி. இன்றைக்கி பெற்றோருக்கு எத்தனை பிள்ளைகள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்காங்க, எத்தனை பேர் வந்து அவங்களுடைய பிரியத்தின்படி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது உள்ளத்தின்படி யோசித்து செயல்படுகிறார்கள். ஏதோ ஒரு அவர்கள் வந்து இன்னும் யோபு 12:12 சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி பிள்ளைகள் என்ன சொல்லிடுவாங்க, அப்படியே வச்சு மட்டம் தட்டி அஷ்டம் பண்ணிடுவாங்க. ஆனால் யோபு 12:12 சொல்லுது, முதிர்ந்த வயதுள்ளவர்களிடத்தில் நாணம் இருக்குமே, வயதுள்ளவர்களிடத்தில் புத்தி இருக்குமே, அவங்களுடைய அனுபவத்தை மதிக்கிறது இல்லை, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்த காரியத்தில் யாருமே என்ன பண்ணுறதில்ல, நாட்களில் நினைப்பதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நீதிமொழிகள் 20 சொல்லுது, காரிருள்ள தீபம் அணைஞ்சு போயிருமாமா. இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முதிர் வயதில் நாணம் உண்டு என்று சொல்லியிருக்கு. அப்படியாக இந்த நாட்களில் கூட பண்டைய ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தாயுள்ளங்கள் காரியங்கள் எல்லாம் எப்படின்னா, பண்டைய ஜப்பான் காலத்தில் வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு பெரிய மலை உச்சியில் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்களாம், போட்டுட்டு வந்துடுவாங்களாமா. அப்போ அந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரு மகன் தன்னுடைய தாயை தூக்கி தோள்பட்டையில் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாராமா, கடந்து போனாராமா. கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த தாயார் தோள் மேலே இருந்து அந்த வழிகளில் எல்லாம் அந்த மர கிளைகளை பிச்சு பிச்சு போட்டுகிட்டே வந்துட்டே இருந்தாங்களாமா. அப்போ அந்த மலை உச்சி பக்கத்தில் வந்ததும் அந்த மகன் என்ன பண்ணானாமா, திரும்பி பார்த்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, என்ன செய்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த தாய் சொன்னாங்களாமா, மலை உச்சியில் நீ என்னை போட்டுட்டு நீ போகும்பொழுது நீ வழி மாறி என்ன ஆயிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கிளைகளை நான் போடுறேன், இருட்டானா கூட அந்த வாசத்தை பிடிச்சி நீ போயிடுவேன்னு சொன்னாலாமா. அந்த இப்படிப்பட்டதாங்க தாயுள்ளோம். இன்றைக்கி இந்த மாதிரி காரியங்கள் தான். அந்த ஒரு மனுஷன் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு தாயும் தகப்பனாக தான் இருக்க முடியும். அது என்பதை இந்த நாளில் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ அவன் நம்ம திருந்திட்டு அந்த மனிதன் என்ன பண்ணானம்மா, இப்பேற்பட்ட தாயை மலையில் கொண்டு வந்து போடுறோமேன்னு சொல்லி மறுபடியுமா அழைத்து கொண்டு போனானாமா. அந்த காரியம் அந்த ஜப்பானில் மாறினது என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியே வட இந்தியாவில் கூட ஒரு மனுஷன் கொண்டு போய் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தன் தாயை விட்டுட்டு அவன் வெளிநாட்டுக்கு 1 வருஷமாக வேலை செய்யறதுக்கு போயிட்டானாமா. ஃபோனே அடிக்கவே இல்லையாம்மா. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து 1 வருஷம் கழித்து அது கதவை திறந்து பார்க்குறானாமா, அந்த சோபாவில் வெறும் நைட்டி எலும்பு கூடு மட்டும்தான் இருந்ததாம்மா. அப்போது இப்படி பாருங்கள், எவ்வளோ ஒரு துக்ககரமான காரியம். உன் தாய் வயது சென்றவளோ ஆகும்போது நீ அசட்டை பண்ணாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த நாளில் தாயை தகப்பனை கனம் பண்ணும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருடைய சிற்சையில் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி போதனையிலே வளர்க்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த வசனங்களையெல்லாம் எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அதன் நிமித்தம் பிள்ளைகள் மேலே நம்ம கோபப்படக்கூடாது. அப்போ உன் மகனை சிற்சை செய், அவன் ஆத்மாவை எலும்ப நீ என்னது கொள்ள எலும்ப நீ ஒட்டாதே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் படிக்கலையே, நான் எப்படி எடுக்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முழங்கால் அவர்களுக்கு பதிலாக இருக்கும், உங்களுடைய ஜெபம் அவர்களுக்கு மாற்றங்களை கொண்டு வருகிறதா இருக்கும், இந்த வேதங்களை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வேளையில் கூட தாயை தகப்பனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, சிலுவையிலே அவர் கனம் பண்ணினார், செயல்படுத்தினார். நாயின் ஒரு உதவியினுடைய காரியத்தை கூட என்ன பண்ணார், நினைத்து தன் மகனை உயிரோடு எழுப்பி அவனிடத்தில் ஒப்படைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் இயேசு கிறிஸ்து வந்து இந்த நாட்களில் அந்த கட்டளையை செய்தவராகவும் அந்த கட்டளையை மீறி நடந்தவர்களை கடிந்து கொண்டவராகவும் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே செயல்படுத்தினவராயும் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லி நமக்கும் இந்த நாளிலே ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா வெளிப்பிரகாரமாக எப்படி வேணாலும் இருக்கலாம்ப்பா,
எங்கள் இருதயத்தின் உள்ளத்திலே தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்களாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. தாய் தகப்பன் இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த நாளிலே பவுல் கூட சொல்றாரு, முதிர் வயதுள்ளவனை தகப்பனை போல எண்ணு என்று சொல்லி, முதிர் வயதுள்ள ஸ்திரீயை தாயை போல எண்ணு என்று சொல்லி, பாலிய புருஷர்களை சகோதரர் போல, பாலிய ஸ்திரீகளை சகோதரியை போல நீங்க எண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவரே இந்த நாளிலே தன்னுடைய மாமியாரை மாமனாரை ஆண்டவரே தாயை தகப்பனை கனம் பண்ண வேண்டிய விதத்தில் கனம் பண்ண ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவர் சிலுவையின் நேரத்திலே பேசின 4ஆம் வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவர் இதை சொல்ல பல காரணங்கள் இருக்கிறது. முதலாவது, ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று பல நேரங்கள் நம்ம யோசித்தோன்னா, நீதிமொழிகளில் சொல்லுகிறது, இந்த அண்ட சராசரங்களும் உண்டாகிற பொழுது அவர் பிதாவினுடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் அவர் தவழ்ந்து கொண்டிருந்தார், செல்ல பிள்ளையாய் இருந்தார். இன்னொரு வார்த்தை கூட யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே சொல்கிறது, என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே விடவில்லை. இவ்வளவு நாள் அவர் 33 வருடம் ஊழியம் செய்ய 3 வருடம் ஊழியம் செய்தார். 30 வருடம் அவர் என்ன வாழ்ந்து கொண்டு வந்தார். அந்த 33 வருடமும் அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? பிதாவோட கூட இருந்தார், தினமும் அவரை பார்க்கிறவராயிருந்தார், அவர் கூட பேசுகிறவராயிருந்தார், அவருடைய மகிமையை அவர் தினமும் அனுபவிக்கிறவராயிருந்தார். ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு முன்பாக 6ஆம் மணி நேரம் முதல் 8ஆம் மணி நேரம் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த 2 மணி நேரம் பிதாவினுடைய முகம் தன்னுடைய செல்ல பிள்ளையாயிருந்த இயேசுவை பார்க்க கூடாமல் ஒரு அந்தகாரத்தின் ஒரு நிலைமைக்குள்ளாக இருந்தது. அதற்கு காரணம் என்னன்னு நம்ம யோசித்தோன்னா, முதலாவது நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய எத்தனையோ நம்முடைய கடன்கள், நம்முடைய வியாதிகள் எல்லாம் அவர் என்ன பண்ணார்? அவருடைய சிரசின் மேல் அவர் இன்னும் சுமந்ததுனால பல காலங்களிலே, பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவர்கள் பாவம் செய்திருந்தா அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, ஒரு கொழுமையான ஒரு ஆட்டுக்குட்டியோ, ஒரு கொடுமையான ஒரு எருதையோ, இல்லை ஒரு அழகான ஒரு புறாவையோ, பழுதொன்றும் இல்லாததை அவர்கள் வாங்கி இல்லது அவர்கள் வளர்த்து அதை என்ன பண்ணுவார்கள்னா பலியிடுவார்களாம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன படுகிறார்? விற்கப்படுகிறார். முதலாவது விற்கப்படுகிறார். எதற்கு? எத்தனை காசுக்காக விற்கப்படுகிறார்? அற்பமாய் ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்ப்பதற்காக அவர் உலகத்தாரிடம் விற்கப்படுகிறார். முதலாவது அவர் விற்கப்பட்டு அப்படியே சிலுவையின் பாடுகளுக்குள்ளாக அவர் சென்று கொண்டு இருக்கிற பொழுது ஒரு கள்ளன் சொல்லுகிறார், இவரை பரியாசம் பண்றார், ஆண்டவரே இவர்கள் நீ ஆண்டவராக இருந்தால் நீ இறங்கி போ, முதல்ல நீ இறங்கி போயிட்டு உன்னால் கூடுன்னா நீ எங்களையும் என்ன பண்ணு, முடிஞ்சா கூட்டிகிட்டு போயிரு. அவர் என்ன சொல்லுவா? கூட்டிகிட்டு போயிரு, நாங்களும் உங்களோட கூட என்ன பண்ணுவோம், வந்துடுறோம். அவன் என்ன நினச்சிருப்பான்? நான் கீழே போயிட்டு நான் மறுபடியும் திருட ஆரம்பிச்சிடுறேன், நீங்கள் உங்கள் பொழப்பை நீங்கள் போய் பார்த்துங்க அப்படின்னு அவனுடைய நினைப்பில் சொல்லியிருப்பான். இதற்கு முன்னாடி வழிபோக்கர்கள் என்ன பண்ணார்களாம்? ஆண்டவர் இதற்கு முன்பாக அநேக அற்புதங்களை செய்கிறவராய் உலகம் எங்கும் கிராமங்களும் எங்கும் சுற்றி திரிந்த பொழுது அவர்கள் எல்லாம் இவரை நம்பி, ஆண்டவரை நம்பி, இதோ இயேசு வந்து விட்டார். அநேக கூட்டமாய் வந்தவர்கள் இப்போ இவரை பார்த்து ஏளனம் பண்ணுகிறார்கள். நீ பிதாவினுடைய குமாரனே ஆனால் இந்த சிலுவை விட்டு இறங்கி வாரும் என்று வழிபோக்கர்களே அவமானப்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய அவமானங்களை அவர் போக்கும்படியாக அவர் அவமானமாய் சிலுவையிலே தொங்கப்பட்டிருந்தார். அவர் எப்படியெல்லாம் அவமானப்பட்டார்னா, அப்படியே ஒரு இடத்துல ஆண்டவர் வந்து போய் கொண்டு இருக்கிறார். சிலுவின் மரணத்துக்குள்ளாக அவர் ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாக அவரை காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, முகத்தை வந்து கண்ணை கட்டி கொண்டு அரைகிறார்கள். இன்னொரு இடத்துல மத்தேயுல சொல்லுகிற பொழுது அவரை துப்புறாங்க, ஒரு கோலை கொடுத்து அவர்களை அடிக்கிறார்கள். அடித்து அவர் கேட்க
அடித்தவர் யார் என்று உன்னுடைய ஞான திருஷ்டியில உன்னால முதலாவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, குருடரின் கண்களை அவர் திறந்தார். மரித்து போன, அதுவும் நாரி போன சரீரத்தை அவர் என்ன பண்ணார்? உயிர்ப்பித்த தேவனை அவர்கள் எப்படி கேட்குறாங்க? உன் ஞான திருஷ்டியில் அடித்தது யார் என்று சொல்லு. அப்போவும் தேவன் என்ன பண்றான்? ஒண்ணுமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே சொல்லவில்லை. அதுக்கு முன்பாக வசனங்கள், பல வசனங்கள் சொல்லுகிறது, நான் உன்னை வினாவினாலும் நீர் எனக்கு என்ன பண்ண போறதில்ல, மறு உத்தரவு சொல்றதும் கிடையாது, நீங்க எனக்கு விடுதலையாக்குவதையும் கிடையாது என்று சொல்லுகிறேன். ஏன்னா அவ்வளவு அவருடைய பாடுகளுக்கு முன்பாகவே அவர் அதை அறிந்து அவர் பாடுகளுக்குள்ளாக ஒப்பு கொடுத்தார். சிலுவிலே தொங்குகிற வரைக்கும் அவருடைய பிரசன்னம் அவரோடு கூட இருந்தது. பிதாவினுடைய பிரசன்னம் அவரோடு கூட இருந்தது. அவருடைய பார்வை அவரோடு கூட இருந்தது. ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் எல்லாத்தோடைய பாவையும், உலகத்தில் இருக்கிற அனைத்தருடைய எல்லா பாவங்களையும் தன்னுடைய சிரசின் மேல் சுமந்த பொழுது பிதாவினுடைய முகம், அந்த ஒரு 2 மணி நேரம் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் கெஞ்சுகிறார். இதே வசனத்திலே பின்னாடி சொல்லுகிறது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவன ஆவியை விட்டார் என்று சொல்லுகிறது. மறுபடியும் சொல்றார், ஆண்டவரே, ஒரு தரம் மாத்திரமல்ல, மறுபடியும் மகா சத்தமாய் மறுபடியும் கூப்பிட்டு சொல்றார், ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் இந்த உலகத்தாருடைய எல்லா பாவங்களையும் நான் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் நான் மாறுகிறேன். அப்பவும் பிதாவினுடைய ஆவியானவர், பிதாவினுடைய அந்த ஒரு முகம் அவருக்கு தென்படலை. அவர் அவ்வளவு வேதனையாக இருந்திருப்பார். ஆண்டவருடைய வேதனையை நம்ம தினமும், ஒரு பிள்ளையை நம்ம வீட்லேயே ஒரு பிள்ளையோடு நம்மளோடு கூட இருக்கிறது, ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் பிள்ளையை காணனா நம்மளுடைய பரிதவிப்பு எப்படி இருக்கும்? இல்லைன்னா பிள்ளையோடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த ஒரு நிலைமைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து சிலுவிலே தொங்கி இருக்கிறார். அதெல்லாம் அந்தகாரம், உலகமே அந்தகாரம் பட்டுச்சு. ஆண்டவரை பார்க்க முடியல, ஆண்டவர் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்க முடியல. அவர் முன்னாடி வசனம் சொல்லுகிறது, பிதாவினிடத்தில் கேள்விப்படாததை எதுவுமே நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு ஆண்டவர் பல நேரங்களில் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரோ அவர் தான் நான் சொல்றேன், அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் நான் செய்யறேன்னு சொல்றாரு. ஆனால் ஒரு 2 மணி நேரம் அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல, இவர் என்ன பண்றாருன்னு அவருக்கும் தெரியல, அவர் என்ன பண்றாருன்னு இவருக்கும் தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அப்புறம் வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை இமைப்பொழுதும் மறந்தாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை என்ன பண்ணுறான்னா சேர்த்து கொண்டேன். ஆண்டவரை ஒரு இமைப்பொழுது ஒரு 2 மணி நேரம் மறந்தாலும் அந்த சிலுவை மரணம் முறித்த பிறகு அவர் என்ன பண்ணினார்? பிதாவாகிய கர்த்தர் அவரை கட்டி அணைத்து தன்னுடைய பரலோகத்திற்குள்ளாக அவர் என்ன பண்ணினார்? கொண்டு போயிருப்பாருன்னு நம்ம விசுவாசிப்போம். அது கீழே வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் பலியானதினாலே நம்ம என்ன பண்றோம்னா, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய சரீரம் முதலாவது பலியானதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? பரிசுத்தமாக்கப்பட்டு அவருக்குள்ளாக இன்னும் அதிகமாய், ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நம்மளை சேரத்தக்கதாக அவர் என்ன பண்ணிட்டார்? கோட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய திரை சிலை 2ஆக பிளந்து அவருடைய முகம் பிதாவினுடைய பிரசன்னம் மறுபடியுமாக உலகத்தின் பக்கம் திரும்புகிறதை இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. நம்ம தியானித்து பார்த்தோம்னா ஒரு 2 மணி நேரம் பெரிய ஒரு அந்தகாரம், அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பிரசன்னம் வருகிற பொழுது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, ஒரு பூமி அதிர்ச்சி. அவருடைய வார்த்தைக்கு முன்பாக பழைய ஏற்பாடு வசனங்களில் நாம் பார்க்கிறோம், அவர் வார்த்தைக்கு முன்பாக பெண்மான்கள் இயங்கணும், மலைகள் மான்களை போல குதித்து ஓடத்தக்கதாக அந்த மாதிரி ஒரு பெரிய அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. அவருடைய முகம் ஆலயத்தின் திரைச்சொலி 2ஆக பிரிக்கப்பட்ட பொழுது என்ன நடக்குதுன்னா, அப்படியே பூமி அதிர்ச்சிகள், பெரும்பாலும் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகுது, ஆங்காங்கே பெரிய சப்தங்கள் ஒலிக்குது. அவருடைய முகம் திறக்கப்பட்ட பொழுது அவ்வளவு பெரிய ஒரு அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்குது. நம்மளும் இந்த வேளையில் கூட ஆண்டவருக்காக இந்த வேளையில் ஒப்பு கொடுத்தோமானால், ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் சுமந்து தீர்த்தீங்க. ஆண்டவரே, எங்களுடைய அந்தகார நிலைமைகளை நீங்கள் மாற்றினீங்க. ஆண்டவரே, எங்களுடைய மீறுதலை மாற்றினீங்க, எங்களுடைய கடன் நிலைமைகளை மாற்றினீங்க என்று நம்ம ஒப்பு கொடுத்தோமானால், இந்த வேளையில் அவருடைய மகிமை இப்பொழுது ஆலயத்தின் சிலை எப்படி பிளந்து அவருடைய மகிமை யாவருக்கும் பிரகாசித்ததோ அதே போல இந்த வேளையிலும் நம்மளுக்கும் அதே மகிமை இந்த வேலையில கூட பிரகாசிக்கும் என்பதை விசுவாசிப்போம். ஆண்டவர் நமக்காக ஆசைப்படுகிறதும் நமக்காக செய்ய சொல்லுகிறதும் ஒரே ஒரு
வார்த்தை மட்டும்தான். பேதுரு 1 பேதுரு 1:14 பல வேலைகளில் பல மதங்கள் இதை சொல்லலாம். பல மதங்கள் நீங்கள் இப்படி செஞ்சால் நீ ஆண்டவர்கிட்ட வந்துடலாம், நீங்கள் இதை செஞ்சால் நீ ஆண்டவர்கிட்ட வந்துடலாம், என்னோட இன்னும் அதிகமாக கூட்டி சேரலாம், கிட்டி சேரலாம், நீ வந்தால் நீ இவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்ப. பல மதங்கள் பல மாதிரியாக சொல்லலாம். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்கிறாரு. 1 பேதுரு 1:14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையில் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனிமேல் நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஆண்டவருடைய கடைசி ஆசை, ஆண்டவர் சிலுவையின் மரணத்திலே தொங்கின பொழுது அவருடைய கடைசி ஆசை, அவருடைய இவ்வளவு பாடுகளிலும் அவருடைய கடைசி ஆசை என்னன்னா, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். நீங்கள் அறியாமையினாலே செய்த எல்லா பாவங்களிலும் விட்டு விலகி நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று அவருடைய ஆசை. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய ஆசை மற்றும் நம் நிறைவேற்றிட்டு இருந்தால் போதும். நம் நடக்கையிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், இப்படி நம்ம இருந்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் கண்டு நம்முடைய பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நம் சதா காலங்களும் அவரோடு கூட நம்ம வச்சிருப்போம். ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே இன்றைக்கு நீர் மரித்த நாள் என்று சொல்லி ஆண்டவரே நினைவு கூர்ந்து ஆண்டவரே ஒரு காரியங்களில் ஈடுபட்டு இருக்கும்போது கூட ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிறது நான் அல்ல, நீர் என்னிலிருந்து வெளிப்படும்படியாய் உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த தாகம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உண்டாகணும், சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்டவரே ஆத்தும தாகம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் கூட நாம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 19:28. ஆமென். இந்த இடத்துல நம்ம இப்போ 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். எப்படின்னு சொன்னானாக்கா, மன்னிக்கிற காரியத்தை குறித்து பார்த்தோம், கள்ளன் மனம் திரும்பி பரதீசில் போக போகிற காரியத்தை பார்த்தோம், அடுத்ததாக ஒரு பொறுப்புள்ள மகனாக. ஏன்னா இன்றைக்கி இந்த காரியத்தை முதல்லோட்டமாக சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் முதியோர் இடம் வந்திருக்குது, முதியோர் இல்லம் வந்திருக்குன்னா இன்றைக்கி பொறுப்பற்ற பிள்ளைகளின் நிமித்தம் தான். அதை இன்றைக்கி யாரும் என்ன செய்கிறதில்ல, உணர்றதில்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாக இருந்து அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்குறாரு, ஒரு பொறுப்புள்ள மகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த நாட்களில் மக்களின் நிமித்தம் எத்தனை பேர் கண்ணீர் விடுறாங்க. ஆனால் அதையெல்லாம் மாற்றுவதற்காக தான் இது முன்னோடி ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்காரு, பிள்ளைகள் ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். காஞ்சனம்மா சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நமக்கு தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும்போது தான் இந்த பூமியில் நம்மளுடைய வாழ்நாள் நீடித்து இருக்கும் என்று சொல்லி. அதே போல் பார்த்தான்னு சொன்னாக்கா இன்றைக்கி கை விட்டுட்டோம். இன்றைக்கி ஒரு ஆணும் பெண்ணும் சொல்கிற வார்த்தை, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, என்ன இந்த கடவுள் கைவிட்டுட்டாரு, நான் இத்தனை தான் ஜெபம் பண்ணி என்னை கடவுள் கைவிட்டுட்டாருன்னு சொல்லி. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மன்னிச்சிருக்கேன், உன்னை என்னோட கூட கொண்டு வந்திருக்கிறேன், உனக்கு நான் என்ன செய்கிறேன், உனக்கு ஒரு பொறுப்புள்ள தகப்பனா. ஏன்னா நம்ம இன்றைக்கி பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்கிறோம், நீ எங்கள் அப்பா அப்படின்னு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நான் உனக்கு தந்திருக்கேன்னு. அவர் நல்ல ஒரு தகப்பனாக நமக்கு இருக்கிறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ எதுக்காக கைவிட்டேன்னு சொல்கிறேன், நான் இருக்கேன், உன்னுடைய கை பிடிச்சிட்ருக்கேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி. ஆனால் கைவிட கிடையாது. அடுத்ததாக அந்த இடத்துல அவருக்கு ஒரு தாகம் இருந்தது. இந்த தாகத்தை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது 2 விதமான தாகம் இருக்குது. யாத்ராகமம் எழுதின புத்தகம் 17:1-2 எடுத்து வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 1:2. ஆமென்.
ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு தாகம் வந்தது ஜனங்களுக்கு. அந்த தாகம் எப்படியா இருந்தது? தேவனை பரீட்சை பார்க்குற தாகமா இருந்தது. தேவனிடத்துல முறுமுறுக்கிற தாகமா இருந்தது. தண்ணீர் தாகத்துக்காக தான் குடிக்கிறோம், வயிறு நிரம்பறதுக்காக குடிக்கிறதில்ல. இப்போ சாப்பிடும்போது நம்ம ஏன் தண்ணி குடிக்கிறோம்? அது விக்கிக்க கூடாது, அது மூச்சுக்குழலில் போய் அடைச்சிடக்கூடாதுன்றக்காக தான் நம்ம தண்ணி குடிக்கிறோம், அது செரிமானம் ஆகணும்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கும் தாகம் வந்தது. அந்த இடத்துல தாகம் வந்தது நிமித்தம் என்ன வந்ததுன்னா, பிரச்சனை வந்தது, முறுமுறுப்பு வந்தது, வேதனை வந்தது, கண்ணீர் வந்தது, அந்த இடத்துல உபத்திரவங்கள் வந்தது. ஏன்னு கேட்டால் அதன் நிமித்தம் மோசே என்ன செய்கிறாரு? கோபப்படுகிற மனுஷனாய் மாறுகிறாரு. இந்த தாகம் எதை தான் குறிக்குது? கோபத்தையும் உண்டாக்கும், பாபத்தையும் உண்டாக்கும், சாபத்தையும் உண்டாக்கும், வெறுப்பையும் கொண்டு வரும். அதனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தாகத்தின் நிமித்தம் தேவனையே பரீட்சை பார்க்கிறவர்களாய் மாறினாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு தாகம் இருக்குது. இன்றைக்கி அநேகர்களுக்கு அநேக வித தாகங்கள் இருக்குது. சில பெண்களை பார்த்தோன்னு சொன்னாக்கா, நிறைய பேர் என்னையும் சேர்த்தி தான் சொல்கிறேன், பெண்களுக்கு என்ன வரும்னா, ஒருத்தர் ஒரு நல்ல சாரி கட்டியிருந்தா இந்த சாரி எனக்கு கிடைக்காதா, இந்த மாதிரி நான் வாங்க மாட்டேனா, அப்படி ஒரு தாகம் இருக்கும். அதே நகை நட்டு போடுறது பார்த்தானாக்கா, இந்த மாதிரி நகையெல்லாம் நான் வாங்கி போட மாட்டேனா, எனக்கு கிடைக்காதா, என் பீரோவில் இது மாதிரி அடுக்கி வைக்க மாட்டேனான்னு சொல்லி. அதே போல் பெண்களுக்கு ஒரு காரியத்தில் அநேக வித தாகங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் எதை கொண்டு வருதுன்னா, பாபத்தையும் சாபத்தையும் வேதனையும் கொண்டு வருகிறது. அதே ஆண்களை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னானாக்கா, குடியில் ஒரு தாகம் இருக்குது. 24 மணி நேரம் இல்லை, இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் கூட அதுக்குள்ளேயே விழுந்து கிடப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குடியின் தாகம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பாவத்தின் தாகம் இருக்குது. விசேஷமாக பார்த்தோன்னாக்கா, தாகம்னு சொன்னால் பாவத்துக்காகவே தாகப்படுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த நாட்களில் அது என்ன ஆகுதுன்னு சொன்னானாக்கா, தேவனை பரீட்சை பார்க்கறதுக்காகவே இப்படி ஒரு தாகம் உருவாகிறதா இருக்கிறது. அடுத்ததாக நம்ம சங்கீதம் 63:1 பார்த்தோன்னு சொன்னானாக்கா, படிங்க. இந்த இடத்துல பார்த்தா சங்கீதக்காரன் சொல்கிறாரு, வறண்டு போய் பிரச்சனைகளின் நிமித்தம், அவர் அலையப்பட்டது நிமித்தம், வேதனைப்பட்டது நிமித்தம் அவருடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? தேவனை நோக்கி வாஞ்சித்து கொண்டு இருக்கிறது. தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டு தாகத்தோடு காத்திருக்கிறது. என் தேவன் எப்பொழுது இந்த என்னுடைய வேதனையிலிருந்து மாற்றுவார்? தன் மகன் மூலியமாக துரத்தப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சார், தன் மாமனாராகிய சவுல் மூலியமாக துரத்தப்பட்டு அலைஞ்சு திரிந்தார். அப்போவெல்லாம் அவருடைய ஆத்மா யாரை மாத்திரம் தாகத்தோடு பார்த்து கொண்டு இருந்ததுன்னு சொன்னால், தேவனை மாத்திரம் தாகத்தோடு பார்த்து கொண்டு இருந்தது. அப்போ வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நம்மளுடைய ஆத்மா எங்கே தான் தாகமாக இருக்கணும்னா, தேவனை மாத்திரமே நோக்கி பார்க்கறதில்ல, தேவனை மாத்திரமே ஆராய்ந்து கொண்டு இருக்கணும். ஏன்னு கேட்டால் அவருடைய காரியங்கள் எதுவுமே ஆராய்ந்து முடியாத காரியங்கள். அப்போ அவரை மாத்திரம் நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்வார்னா, நம்மளுடைய தாகத்தை அவர் தணிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். சங்கீதம் 42:1. அப்போ மானை எது செய்யுதுன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளார அது இருந்தாலும் அது எங்கே நீரோடைய தேடி தான் ஓடி வரும். அந்த தெளிந்த நீரோட எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன செய்யணும்? தேடி ஓடி வரும். எதுக்கு? தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்றதுக்கு. அப்போ அதே போல் இன்றைக்கி நம்ம எந்த வனாந்தரமான வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நம்மளுடைய தாகம் எங்கேயா இருக்கணும்? தேவன் தருகிற அந்த நீரோடைய தேடி, அந்த தெளிந்த நீரோடைய தேடி நம்ம ஓடி வருகிறவர்களாக நாம் இருக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி தான் சொல்கிறாரு, மான் தண்ணிக்காக தேடுதே, அதுபோல் என்னுடைய ஆத்மா மான் எப்படி தாகத்தை தீர்க்கணும்னு சொல்லி இந்த வெயிலில் என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி ஓடுதோ, அதுபோல் நானும் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன். மலைகளிலும் குகைகளிலும் அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைந்து கொண்டிருக்கேன். என்னுடைய தாகம் தீர்க்கணும்னா நீங்கள் ஒரு ஆள் தான் ஆண்டவரே. தேவனே, உண்மை மாத்திரம் நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அநேக விதமான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஆத்மா யாரை மாத்திரம் வாஞ்சித்து கொண்டு இருக்கணும்? தேவனை மாத்திரமே நம்ம வாஞ்சித்து கொண்டவர்களாக இருக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4:8. இங்கே பாருங்க, சமாரியா ஸ்திரீன்னு சொன்னால்
மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க. சமாரியா தேசத்தை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அங்கே இருக்கிறவங்கள மற்ற ஜாதிகளோட கலவாதபடிக்கு அவங்கள வந்து ஒதுக்கப்பட்டவங்க. இன்றைக்கு நிறைய பேர் எப்படியா இருக்கிறாங்க, ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தேவன் அவர்களை தேடி வருகிறார். இவங்க அவங்கள தேடி போக கிடையாது. சமரியா ஸ்திரீ தேவனை தேடி போக கிடையாது, தேவன் அவங்கள தேடி வர்றாரு. ஏன்னு கேட்டானாக்கா, அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் யாராக இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. அவர் தான் என்ன செய்கிறாரு, ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட எல்லாரால் அந்த சமுதாயத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சமரியா ஜனங்களை வந்து சேர்த்து கொள்ள மாட்டாங்க. அவங்க ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்க. அந்த ஒதுக்கப்பட்ட ஜனங்களை தான் தேடி இயேசு கிறிஸ்து வர்றாரு. அவர் வந்தது நிமித்தம் அந்த இடத்துல 2 காரியங்கள் உண்டாகுது. ஒன்று, ரட்சிப்பு உண்டாகுது. இவங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த மகளின் நிமித்தம் அந்த ஊருக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீ கொடுக்குற தண்ணி குடிச்சானாக்கா தாகம் வரும், ஆனால் நான் கொடுக்குற தண்ணி கொடுத்தா என்ன ஆகாது, தாகம் வராது. ஏன்னா அவர் ஜீவ தண்ணீரை தருகிறவராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த நாட்களில் அவங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னாக்கா, ரட்சிப்புன்ற காரியமும் அந்த இடத்துல வருகிறது. அடுத்தது தான் மட்டும் ரட்சிக்கப்படல, தன்னுடைய வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கல, மற்ற அவங்க ஜாதி ஜனங்களை எல்லாம், அவங்க இனத்தார்களை எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடுறாங்க, அந்த ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக கொண்டு வந்துடுறாங்க. அப்படிப்பட்ட தாகம் என்ன ஆயிடுச்சு, அந்த மகளுக்குள்ளாக உண்டானது. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம், வெளிப்படுத்தல் 21:6 பார்க்கிறோம். ஆமென். ஆமென். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, தாகமாக இருக்கிறவர்களுக்கு. இவர் இந்த இடத்துல மரிக்கும் தருவாயில் அவர் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், இப்போ உயிர் போகிற டைமில் கடைசியில் என்ன தான் கொண்டு போவாங்க, கொஞ்சம் பால் கொண்டு போய் ஊற்றுவாங்க. உயிர் போகிற சூழ்நிலையில் எல்லாருமே, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷர்களும் செய்கிற காரியமே ஒன்றா பால் ஊற்றுவாங்க, இல்லைன்னா தண்ணி ஊற்றுவாங்க. ஏன்னு கேட்டானாக்கா, உயிர் போக போகுதுன்னு சொல்லிட்டு. அதே போல தான் இவர் உயிர் போகிற நேரத்தில் தான் சொல்கிறாரு, எனக்கு தாகமாக இருக்குன்னு சொல்லி. அவருடைய உயிர் போகிற தாகம் இல்லை, நான் போகிறனே, இந்த ஜனங்களெல்லாம் அழிந்து போகிறார்களே, இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகிறாங்களே, இவர்களுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி அவருக்கு உண்டான தாகம் என்னன்னு சொன்னால், ஆத்துமாக்களை குறித்ததான தாகம். எதற்காக இந்த தாகத்தை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கையாக நமக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்காருன்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆத்துமாவை குறித்ததான தாகம் இருக்கணும், அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு தாகம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல வெளிப்படுத்தல சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, ஜீவ தண்ணீர் அன்றைக்கு கொண்டு போவாராம். அப்போ நம்ம காத்து இருக்க வேண்டியது, பொறுமையோடு இருக்க வேண்டியது, இந்த வேதனைகள், துக்கங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் எது வந்தாலும் நம்ம ஏன் இருக்கணும், தாகத்தோடு இருக்கணும்னா அந்த ஜீவ தண்ணீரை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக. அடுத்ததாங்க ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னமே, நான் குன்னூரில் இருக்கும்போது இந்த சபைக்கு கல் அறுத்துட்டு இருந்தாங்க. இந்த சபை கட்டுவதற்காக ஆபிரகாம் அண்ணன், ராணியக்கா, இவங்க எல்லாருமே, டேவிட் தம்பி, இவங்க எல்லாருமே இந்த இடத்துல என்ன கல் அறுத்துட்டு இருக்கும்போது, எனக்கு அப்போ சபைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. பண்டிதரையாவுடைய மருமகன் பேர் ஜான் பழனி. அவர் என்ன செய்வார், மதுரைக்காராகும்போது திருவாத்தன் தான் சொல்லுவார் எல்லாத்தையும். எந்த ஆம்பளையானாலும் திருவாத்தன்வார், பொம்பளைங்கள திருவாத்தின்வார். எங்களுக்கு சத்தியத்தை பற்றி அவ்வளோவா தெரியாது. நாங்கள் சர்ச்சு கீழே இருக்குது, நாங்கள் மேல் ரோட்டுக்கு மேலே எங்கள் வீடு இருக்குது. கூப்பிடுவார், திருவாத்தி வாங்கடி கீழே அப்படின்னு. ஒரு ஊழியக்காரர் தான், எனக்கு ஷனு மட்டும் தான் குழந்தை. கூப்பிட்டு வச்சு என்ன செய்வார்னா, விடிய ஜெபிக்க வைக்குவார். அந்த இடத்துல ஜெபத்தை குறித்து எங்களுக்கு என்ன செய்தார், அந்த தாகத்தை கொடுத்தாரு. அதோட கூட எனக்கு ரட்சிப்பு நடத்தின ராஜன் பாஸ்டர்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு சபையை பற்றி என்னன்னு தெரியாத காலத்துலேயே அவங்க என்ன செய்தாங்க, சபை வைராக்கியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சபையில் வந்து வைராக்கியமாக இருக்கணும்னு சொல்லி. பிரச்சனை வருதா, வேதமே சொல்லுது, கோபம் வந்தால் ஒளிந்து கொண்டிருன்னு சொல்லிட்டு. கோபம் வரும்போது, எரிச்சல் வரும்போது நம்ம என்ன தான் செய்யணும், ஒளிந்து தான் இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார். அதோடையே நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போது அடுத்ததாக என்னன்னு சொன்னாக்கா, நான் சபை குறித்ததான தாகம், ஊழியக்காரங்களை குறித்ததான காரியமெல்லாம் எனக்குள்ளார இருக்குது.
நம்ம இங்கே சபையிலேருந்து வெளியே போன செல்வம் பிரதர் வந்துட்டு என்கிட்ட எப்பப்பா சொல்லுவேன், ஏன் சேச்சி நீங்கள் இப்படி யாரையுமே வீட்டுக்குள்ளே சேர்த்த மாட்டேன்றீங்க, வேறு எந்த ஊழியக்காரன் வந்தாலும் நீங்கள் ஏன் சேர்த்த மாட்டேன்றீங்க வீட்டுக்குள்ளார, உங்களுக்கு ஏன் அதை பிடிக்க மாட்டேங்குதுன்னா, நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்லுவேன். இவங்க வருவாங்க, இவங்க ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, இவங்க ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. நான் இது எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு எது சத்தியம் தெரியாமல் நான் மண்டூஸாக இருக்கிறத காட்டிலும் அது நல்லதோ கெட்டதோ ஒரே இடத்துல இருந்துட்டு போயிடுறேனே அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே தீர்க்க தரிசனம் கிடைக்கும், இங்கே தீர்க்க தரிசனம் கிடைக்கும், அவன் சொல்கிற தீர்க்க தரிசனம் நல்லது, இது சொல்கிறது நல்லதுன்னு. ஆனால் இது நிமித்தம் நம்மளுடைய ஆத்மாவில் சபையை குறித்த வாஞ்ச போகும், சத்தியத்தை குறித்ததான வாஞ்ச போகும். அவங்கெல்லாம் துட்டுக்காக தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க, வசதி வாய்ப்புகளுக்காக சொல்கிறவங்க. நம்மளுடைய தீர்க்க தரிசனம் நம்ம கையில் இருக்குது. இந்த தீர்க்க தரிசனத்தை பிடிச்சிட்டோம்னா எந்த மனுஷனும் நம்மளை என்ன பண்ண மாட்டான், அசைக்க முடியாது. நமக்குள்ளார இந்த வேத வசனம்ங்கிற தாகம் நமக்குள்ளார இருந்துச்சுன்னா யாரை குறித்து நமக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் முழங்கால் படி போட்டால் போதும், அவர் சொல்லி தருவார் நமக்கு. எங்களுக்கு நம்ம குமாரன் இங்கே இல்லை, அந்த அண்ணனை குறித்து ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். நாங்கள் குன்னூரில் இருக்கும்போது குமாரனை எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். அப்போ அண்ணாக்கு ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக வேண்டி போயிருந்தோம். அப்போ அந்த ஊழியக்காரர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுங்களா, பைபிள் காலேஜ் நீங்கள் போனீங்கன்னா இந்த பைபிளை எந்த வருஷத்தில் எழுதுனாங்க, யார் எழுதுனாங்க, எப்படி எழுதுனாங்கன்னு சொல்லி தருவாங்க. ஆனால் இத்தனைக்கு அவர் சொல்லி கொடுத்த ஊழியக்கார் யார் தெரியுமா, எங்கள் ஊரில் உலவுக்கோட்டில் இருக்கிறாரு, பைபிள் காலேஜ் வச்சவர் தான். அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரே சத்தியம் என்னென்னா, முழங்கால் படி போடுங்க, பரிசுத்த ஆவியானவர் இதோடைய சத்தியத்தை சொல்லி தருவார். பைபிள் காலேஜ் போனீங்கன்னா யார் எப்போ எழுதுனா எதுக்கு எழுதுனான்னு சொல்லி கொடுப்பாங்கன்னு. ஆனால் முழங்காலில் நின்னோம்னு சொன்னானாக்கா இதில் உள்ள ஒரு சத்தியத்தையும் ஒரு வார்த்தைகளையும் நமக்கு இந்த ஒரே வார்த்தையில் எத்தனை சத்தியம் இருக்குன்னு கற்றுக் கொடுப்பாரு. அதனால் சபையை குறித்ததான தாகம் ஒவ்வொருவருக்கு இருக்கணும். அதே போல் இன்னைக்கு சபையிலேருந்து எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டாங்க, இடறி போயிட்டாங்க, அவங்கள குறித்த தாகம் இருக்கணும். நான் நல்லா இருந்தால் போதுன்ற அந்த தாகம் நமக்குள்ளார இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களில் நமக்கு ஆத்மாவை ஆண்டவர் எப்படி ஆத்மாவை குறித்து தாகத்தோடு நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னாரோ அதுபோல் நம்ம ஒவ்வொருவருக்கும் நான் நினைக்கிறேன். நான் இங்கேருந்து வராதவங்க பேரெல்லாம் நான் எழுதி வச்சு தான் இந்த நாள் வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டிருக்கேன். ஆண்டவரே, நான் இந்த இத்தனை ஆத்மாக்கள் இருந்தாங்களே, இன்றைக்கி அவங்கெல்லாம் வர்றதில்லையே, அவங்கெல்லாம் இன்றைக்கி இந்துவாக இருக்கிறாங்க, கோவிலில் போய் கும்பிடுறத நானே என் கண்ணில் பார்க்குறேனே, ஆண்டவரே அவங்களெல்லாம் மீண்டும் தொடமாட்டிங்களான்னு. ஏன்னா யாக்கோபு 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், சத்தியத்தை விட்டு மனம் திரும்புகிறவளை திரும்பவ கொண்டு வந்தால் அவனுடைய திரளான பாவங்களை மன்னிப்பாய் என்று நீ அறிவாயே என்று சொல்லி யாக்கோபு 5:19 நம்ம வாசிக்கிறோம். அப்போ பின்வாங்கி போன ஆத்மாக்களை குறித்ததான தாகம் நமக்குள்ளார இருக்கணும். எதன் நிமித்தம் அவங்க பின்வாங்கி போனாங்கன்னு அவங்கள போய் பார்த்து அவங்கள மீண்டுமாய் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய தாகம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளார இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தாவே, இது ஆண்டவரே, கர்த்தாவே நான் பேசினதில் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாதது இருந்தாலும் ஒரு விஷயம் மன்னித்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யணும். பிரிந்து போன எங்களுடைய சகோதர சகோதரிகளை குறித்ததான எங்களுக்குள்ளாய் ஒரு தாகம் உண்டாகணும். ஆண்டவரே, உமக்குள்ளாய் நாங்கள் வைராக்கியமாய் நிற்கிற ஒரு தாகம் எங்களுக்கு உண்டாக என் தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட 5 வார்த்தைகளை நம்ம தியானித்திருக்கிறோம். இது 6வது வார்த்தை. 6வது வார்த்தை முடிந்தது. ஏன் எப்படின்னா, எனக்கு ஏன் முடிந்ததுன்ற இந்த வார்த்தையை நான் தெரிந்து கொண்டேன்னா, எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாரு, சிலுவையில் செய்து முடித்துட்டார். அந்த முடித்தது நிமித்தமாக தான் இந்த நாளிலே இந்த இடத்துல நின்று அவருடைய வார்த்தையை பேசும்படியாக தியானிக்கும்படியாக நம்ம கொடுத்தார். அதனால் இந்த 6வது வார்த்தையை தியானிக்கும்படியாக நிறைய ஒரு 7 பேச்சு எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் அத்தனையும் என்ன சொல்கிறார், அவருடைய அன்பை என்ன சொல்கிற தியானிக்க என்ன சொல்கிற, அந்த அன்பை ருசித்து பார்த்தவங்களை அந்த வார்த்தையை தியானிக்க ஒரு நாளும் பத்தாது. ஆனாலும் அவருடைய வார்த்தையை நான் சுருக்கமாக மாத்திரம் நான் அதை தியானிக்கிறேன். 6வது வார்த்தை, இயேசு சிலுவையில் சொன்ன 6ஆம் வார்த்தை எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தை. என்னென்ன காரியத்தை இயேசு நமக்காய் செய்து முடித்தார், அவரை பற்றி பழைய ஏற்பாட்டத்தில் என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறது, அவைகளெல்லாம் நமக்காக செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை கொடுத்து இந்த 7 இதை பார்த்து 6வது வார்த்தையை நம்ம தியானிப்போம். தீர்க்கதரிசிகளால் முன்னால் சொல்லப்பட்டவைகளை எல்லாம் செய்து முடித்தார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன
யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய தீர்க்க தரிசனிலும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காமித்தார். இயேசுவை பற்றி முன்னுரித்த தீர்க்க தரிசனப்படி எல்லாவற்றையும் என்ன சொல்றாரு? ஃபஸ்ட்டில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நான் இந்த வார்த்தைகளாக இப்போ நிறைய எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் அதை தியானத்து கொடுக்கல. அந்த வார்த்தைகளை மாத்திரம் நான் சுருக்கமாக வாசிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ என்ன முன்னாடி தீர்க்க தரிசனங்களோ அவர் மனிதர்களால் அவதரித்து தீர்க்க தரிசனங்கள் முன்னெடுக்கப்பட்டது என்ன சொன்னார்? முதலாவது தியானித்து செய்து முடித்தார் என்று இருக்கு. ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செய்து முடித்திருக்கிறார்? அந்த சிலுவையில் பிசாசின் கிரியைகளுக்கு என்ன செஞ்சாரா? முடிவை உண்டாக்கினார். மூன்றாவது என்னதுன்னா, பிரிவினையாக இருந்த நமக்குள்ள தடுப்பு சுவரை என்ன செஞ்சாரா? தகர்த்து போட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். நாலாவது நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறார்னா, மீட்பின் கிரயத்தை செலுத்தி முடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால என்ன சொல்கிறோம்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க சிலாக்கியத்தை நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறார்? இதன் மூலியமாக பெற்று கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆறாவது நம்மளுக்கு என்ன செஞ்சு முடித்திருக்கிறார்னா, வியாதியிலிருக்கு முடிவு உண்டாக்கினார். மரணத்திலிருந்து தம்மை மரணத்திலிருந்து அழித்தார். ஆறாவது பாவத்திலிருந்து ஜெயத்தை நம்மளுக்கு அளித்தார். ஏழாவது தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்து நடந்தார், மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எட்டாவது எல்லாவற்றையும் பூரணப்படுத்தினார், உபத்திரவத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பூரணப்படுத்துதல் ஆகும். ஒன்பதாவது அவருடைய கிருபையினாலும் மீட்பை உண்டாக்கினார். பத்தாவது தேவனுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டாக்கினார். 11வது மீட்பின் கிரயத்தை நமக்காக செலுத்தினார். 12வது சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்தார். 13வது தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். 14வது சரீரத்திலிருந்து சுகத்தை பெற்று கொடுத்தார். 15வது பரிசுத்த ஆவியை அனுப்பி மாமிசத்தாரத்தை முடித்தார். 16வது அவருடைய இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இனி பழி செலுத்த வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. மீட்பின் கிரயத்தை செலுத்தினார். கிருபாதார பலியாக நமக்காய் ஒப்பு கொடுத்தார். இந்த 16 காரியங்களும் நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் ஒவ்வொன்றா அதை வாசித்து தியானித்து கொடுக்கணுன்னா என்ன சொல்கிறேன், ஒரு 4 நாளும் நம்மளுக்கு போதாது. ஆனால் இந்த 16 காரியங்களை ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு? சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார். அதுதான் என்ன சொல்லிருக்காரு? உங்களுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன்? எல்லாத்தையும் செய்து முடித்துட்டேன், உங்களுக்காக யாவையும் செய்து முடித்துட்டேன். ஆனால் நீங்கள் என்னென்ன இருக்கீங்க? இன்னும் எனக்காக ஆண்டவரே ஒன்றுமே செய்யலையே, ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே என்ன செஞ்சுருக்கிறோன்னா துக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் ஒழிய கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். வருஷம் நம்ம தியானிக்கிறோம் இந்த வார்த்தைகளை குறித்து, வருஷம் பேசுகிறோம். ஆனால் எதிலையாவது நம்மளுக்காக இயேசு செலுவில் செய்து முடித்து விட்டாரே, அவருக்காக நம்ம என்ன செய்வோம், எதை செய்ய போகிறோம், அந்த நம்பிக்கை இருக்க வந்திருக்கிறா. இது நாள் வரைக்கும் நம்ம தான் கேட்குறோம், ஏண்டவரே எனக்கு எதுவுமே செய்யலையே, எதுவுமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அவரை துக்கப்படுத்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதை சொல்கிறாரு சங்கீதம் 138 கூட சொல்கிறாரு. இது தாவீது சொல்கிறார் பாருங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவதாய உன்னதமானவரை தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேங்கிறாரு. அப்பைய பார்த்துங்க, எனக்காக, நமக்காக தான், அவருக்காக இல்லை, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்போ நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அது மாத்திரம் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் தாவீது? என்ன சொல்கிறாருன்னா, எனக்காக செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேங்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ எல்லாவற்றையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம்? இந்த நாள் வரைக்கும் நம்மளுடைய காரியங்களை குறித்தோ நம்மளுடைய பாடுகளை குறித்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த 16 காரியங்கள், இந்த 16 நம்மளுக்கு எல்லா சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அவர் எந்த முடித்தார் அப்படின்னா துக்கத்தோடைய முடித்தார் இல்லை. அவர் எவ்வளோ சந்தோஷமாக என் தகப்பன் எனக்கு செய்ய சொன்ன காரியங்களை நான் வெற்றிகரமாக செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறார் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு
இயேசுவை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குது. அப்போ பாருங்க, அவர் அவர் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார்? அவர் பிதா அனுப்பி கொடுத்த அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய கிரிகளை முடிப்பதற்கு தான் என்ன சொன்னார்? அதுதான் என்னுடைய போஜனம், அதுதான் என்னுடைய வாழ்க்கை, அதுதான் என்னுடைய சித்தம், அதுதான் என்னுடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு அப்படியாய் வந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அது மாத்திரம் செஞ்சுட்டாரா? அப்போ என்ன சொல்றாங்க? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியாயமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அப்போ பூமியில் நம்மளை எதுக்காக நிலவரிக்க வச்சிருக்கிறாரு? நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு? நாம் எதற்கு? அவருடைய சித்தத்தை செய்யும்படியா அவர் நமக்கு என்ன நியாயமித்திருக்கிறாரோ, என்ன கிரியை செய்திருக்காரோ, அவருடைய கிரியைகளை செய்வதற்காக தான் நம்மளை இந்த நாளில் நான் என்ன வைத்திருக்கிறேன். அதனால தான் எனக்காக யாவையும் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம மக படின்னு சொல்லி கொடுப்போம். அது நல்லா படிச்சுட்டு போய் பரிட்சை எழுதிட்டு வந்துடும். வந்த உடனே என்ன செஞ்சிடும்? பாஸ் ஆகிட்டு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்பா நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே நான் கவனமாக கேட்டு கவனமாக படித்ததுனால இன்றைக்கி பரீட்சையில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு, நான் தான் முதலில் வெற்றி பெற்று வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சந்தோஷப்படும் போது நான் அந்த பிள்ளை மொத்தமாக சந்தோஷப்படுவோம், நம்மளும் சேர்ந்து படுவோம். அந்த மாதிரி நல்ல ஒரு முதல் மதிப்பெண் வாங்கி முதலிடத்தில் வந்துச்சுன்னா, ஐயோ என் பிள்ளை இப்படி படித்து இப்போ முதலிடத்தில் வந்து நிற்குது, என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவான்? பெருமை பாராட்டுவோம். அப்போ அந்த நாள் பிள்ளை வெற்றி பெற்று வந்ததுக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதைத்தான் ஆண்டவர் அவர் ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு எதற்காக அனுப்பி கொடுத்தாரு? எதற்காக? இந்த காரியத்திலிருந்து என் பிள்ளைகள் விடுதலை பெற்று இவர்கள் என்ன சொன்னாங்க? சமாதானத்தோடு வாழும்படியாக நமக்காக என்ன எல்லாவற்றையும் இந்த 16 ஸ்லாக்கியத்தையும் தேவன் நமக்கு சிலுவையில் சுமந்து தீர்க்கும்படியாக அவர் நமக்கு அனுப்பி கொடுத்து, இன்னும் அவர் மாத்திரம் என்ன சொல்றார்? ஆண்டவரே அவர் சொல்றது பார்த்துங்களேன், பூமியிலே நான் இன்னும் உண்மை மகிமைப்படுத்துவேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியாயமற்ற கிரியை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். வெற்றியா சொல்கிறாரு, துக்கத்தோட சொல்ற, ஆண்டவரே நான் செஞ்சு முடிச்சுட்டேப்பா நான் சொல்றாரு. நம்ம சொல்கிறோம், ஐயோ ஆண்டவர் சிலுவையில் தொங்கிட்டு செய்து முடித்துட்டார், நம்மளுக்காக மறித்துட்டார், நம்மளுக்காக வேதனைப்பட்டு கொண்டு. அப்படி இல்லை, நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு சந்தோஷமாக, ஆண்டவரே நான் சிலுவையில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டேன், ஆண்டவரே சிலுவையில் வெற்றியை முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமாக அவ்வளவு உற்சாகமாக என்ன சொல்கிறார்? இந்த காரியத்தை நம்ம சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தான் சொல்கிறாரு. அப்போ நான் இன்னைக்கு ஆண்டவரே ஏகப்பட்ட எதை எழுதி வச்சுருக்கிறேன், எப்படி பாடணும்? பாஸ்ட் 10 நிமிஷம் தான் கொடுத்தாரு, 10 நிமிஷம் நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு சரி முக்கியமான காரியத்தை, ஏன்னா வருஷம் தியானிக்கிறோம், வருஷம் பேசுகிறோம், ஆனால் முக்கியமான காரியத்தை மாத்திரம் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு மரியா சிஸ்டர் ரெடி ஆகலை. சரி இவ்வளோ நேரம் ரோட்டில் உட்கார்றதுக்கு போய் சர்ச்சிட்ட வாசலில் உட்காரலான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சில் போய் வாசல்கிட்ட உட்காந்துட்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிச்சிட்டிங்க, நான் என்னப்பா செய்யணும்? அதை மாத்திரம் தான் நான் பேசணும், மற்ற காரியங்களை கொடுத்து நான் பேசக்கூடாது, ஏன்னா வருஷம் வேண்டாதாலே பேசிகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டு அப்போ நான் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படியிலே உட்காந்துட்டு இந்த சர்ச்சு வாசப்படியிலே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னார், அப்போ பவுல் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் செய்து முடிக்கல இந்த காரியத்தை. பவுல் பாருங்க, ஒரு விசுவாசம், அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, அவருக்குள்ள ஒரு தைரியம், நான் நிச்சயமாக போவேன், பரலோகத்துக்கு போவேன், அதற்காக தான் எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்ற? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை என்ன செய்றாரு? முடிக்கிறாரு. இந்த உலகத்தில் அவருக்கு உலக பாடுகள் இருந்துச்சுல, பவுல மாதிரி யாராவது துன்பப்பட்டவங்க இருந்தா, பவுல மாதிரி யாராவது ஊழியம் செஞ்சோம்னா, இல்லை பவுல மாதிரி அடி வாங்கியிருக்கிறோமா, அப்போ அவரே இவ்வளோ வைராக்கியமாக சொல்கிறார் பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை என்ன செய்றேன்? முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ இதைத்தான் இந்த நாளையில் ஆண்டவருக்கு அந்த வார்த்தை பேச சொன்னார். அப்போ நான் நினச்சேன், ஆண்டவர் இந்த வார்த்தை எங்கனுக்குள்ளே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியல, பயம் இல்லை. அந்த நேரத்தில் இப்போ வாசப்படியில் உட்காந்துட்டு அப்போ எங்களுக்குள்ள இருக்குன்னு அப்போ பறத்திட்டே இருந்தா. அப்போ எஃப்சி அங்கே கேட்டாங்க, ஏராணி சர்ச் வாசப்படியிலேருந்து உட்காந்துருக்குறேன், நாங்கள் என்னன்னு தெரியல, இங்கே வந்து உட்காந்துட்டு அப்படிங்கும் போது சரி வீட்டுக்காக வந்திருக்கலாம்லான்னு, இல்லை இது என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அதை கொஞ்சம் ஏற்படுறேன். அப்போ அதை தான் சொல்கிறாரு, இது முதல் நீதியின் கிரீடத்தை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னத்திலே விரும்புகிற யாவருக்கும் தந்தருவார். இதைத்தான் நம்மளை விரும்ப சொல்கிறார். இதுக்காக வேண்டிதான் எல்லாத்தையும் உங்களுக்கு சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டேங்கிறாரு.
நல்ல என்ன சொல்கிறார், உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திறன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அந்த ஜெயத்தை தான் நம்மளுக்கு இன்னைக்கு பெற்றுக் கொடுத்து நம்மளை என்ன செஞ்சார், இந்த உபத்திரவங்களையும் இந்த பாடுகளையும் இந்த குடும்ப பிரச்சனைகளையும் இந்த போராட்டத்தையும் இதை பார்த்து கொண்டே ஓடாதபடிக்கு உனக்காக எல்லாத்தையும் சிலுவையை செஞ்சுவிட்டு எனக்காக நீ என்ன செய்ய போற, என்னுடைய சித்தத்தை நீ இது நாள் வரைக்கும் அறிந்திருக்கிறையா, எனக்காக நீ எங்கே ஓட போற ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை தான் எனக்குள்ள காலையிலேருந்தே நேற்று கேட்டோம். அதனால தான் இந்த வார்த்தையை நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, இத்தனை வருஷமாகி நம்முடைய சித்தத்தை நான் அறியலை, உமக்காக நான் எதையும் செய்யலை, அவர்கிட்ட எல்லாமே வாங்கிட்டோம், அவரே நம்மளுக்கு எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார். ஆனால் அவருடைய காரியத்தை நம்ம செய்திருக்கிறோமா, அவருடைய காரியத்தை நம்ம செய்து முடித்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நம்ம இப்போ பேசினார். அது மாதிரி தான் பவுலை போல நம்மளும் இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் நம்மளுக்கு எதற்காக அழைக்கப்பட்டுக்கிறோம், ஓட்டத்தை முடிக்கணும் விசுவாசத்தோடு. அதுவும் விசுவாசத்தை காத்துக்கொண்டா மாத்திரம் என்ன, நமக்கு சும்மா வைக்கல, நீதியின் கிரீடத்தை என்ன செஞ்சிருக்கிறா, வைத்திருக்கிற. அது யாரு, விரும்புகிற, எனக்கு மாத்திரம் இல்லைங்கிறாரு, விரும்புகிற யாவருக்கும் அதை அப்போ கொடுக்குறவராக இருக்கிற. அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த நாளில் நம்மளுடைய ஓட்டங்கள் உலகத்தை பார்த்துல அவர் நமக்கு செய்து கொடுத்த இந்த தேவனுக்காக என்ன செய்வோம், நம்ம ஓடுகிறவா இருப்போம். இந்த 16 அம்சங்களை நமக்கு தேவன் வந்து சிலுவையில் செய்து முடித்து நமக்காக கிறிஸ்து செய்து முடித்தார். அதற்காகவே என்ன செய்ய, அவர் மாடியில் ரூபம் எடுத்து இதற்கொப்பான தேவன் வேறு யாரை பார்த்துருக்கோமா, இவரை போல ஒரு தெய்வத்தை பார்த்துருக்குமா, இல்லை இவரை போல அன்புள்ளவர் யாராவது இருக்கிறாங்க, நம்மளுக்காக சிலுவை சுமந்து ரத்தத்தை சிந்தி பாவத்தை மன்னித்து மீட்டு எடுத்தவங்களை யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு போய் நம்ம தான் பலி செலுத்தணும். மற்ற தேவதைங்களுக்கு நம்ம தான் போய் ரத்தத்தை பலித்து செலுத்தணும். ஆனால் நமக்காக இவளையத்தை செய்து முடித்து வேறு யாராலையும் செய்யாத இந்த கிரியெல்லாம் செய்திருக்க முடியாது. அதனால் இயேசுவின் அன்பையும் அவருடைய கிருபையும் அவருடைய ஐசுவரியத்தை நினைத்து பார்த்து அவரே என்ன செய்கிறாரு, போற்றுறதுக்குரியவரும் அவரே ஆராதனைக்கு என்ன செய்கிறாரு, பாத்திரமாக இருக்கிறார். இயேசுவே தன கணத்துக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவராக இருக்கிறார். அதனால் நம்மளும் இந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை போராடுவோம், விசுவாசத்தை காத்து கொண்டு அவருடைய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அவருடைய சித்தம் என்னதென்று அறியணும். நம்ம இன்னும் பார்க்குறோம், நம்ம அவருடைய சித்தத்தை மாத்திரம் அறிந்திருந்தால் நம்ம வர்றதோடைய பிரச்சனைகளை கண்டு நம்ம சோர்ந்து போக மாட்டோம், நம்ம பின்மாற மாட்டோம், நம்ம என்ன சொல்ல கலங்கிருக்க மாட்டோம். ஏன்னா அவர் அன்புள்ளவர். அவர் ருசித்து பார்த்தனா மாத்திரம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சும்மாவே இருக்க முடியாது. எதையாவது செய்யணும்னு தோணும், அந்த பாரம் வரும், அந்த ஆத்மா தாக வரும். ஐயோ, என் சபைகள் இப்படி இருக்குது, என் குடும்பம் இப்படி இருக்குது, ஆத்மா அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பாரங்கள் தான் வரும் முடியாது. இது நாள் வரைக்கும் இந்த வேதத்தை நம்ம வருஷம் தியானிக்கிறோம், நம்மளுடைய காரியத்தையே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம தான் மனம் திரும்பிட்டே இருக்கணும் போல, மற்றவர்களே மனம் திரும்பி உனக்காக செய்து முடித்தேன், உன்னை போல இருக்கிறவங்களே மற்றவங்களுக்கு நீ இந்த சத்தியத்தை போய் சாட்சியாக சொல்லி அவர்களை கொண்டு வந்து என்ன சொல்ல சபையில் சேர்த்து அவர்களை நீ ஆயத்தப்படுத்தி அவர்களை இருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருக்காக அந்த பாடுகளெல்லாம் நம்ம சொல்லத்தக்கதாக தான் நம்மளே என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதனால் இந்த தேவ வார்த்தை பிரகாரமாய் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நம்ம நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக விசுவாசத்தை துவக்கினவரும் ஓட்டத்தை முடிக்கிறவரும் அவர் தான். அவரை நோக்கி என்ன செய்வோம், நம்ம லெக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறவர்களாக தேவன் நம்மளை மாற்றும்படியாக அவரே துதிக்கு கணத்துக்கு மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறபடியால் அவருடைய சித்தத்தை மாத்திரம் அறிந்து இந்த சிலுவையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவன் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்கிறேன். கடைசி வசனம் யாராவது ஒருத்தர் நீங்கள் தேங்க்யூ. நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் உயிரோடு வாழும்பொழுது அவன் நிறைய வார்த்தைகளை பேசியிருப்பான், ஆனால் நம்ம மறந்துருப்போம் இல்லையா? அவன் சாக போகிற நேரத்தில் அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிப்போம். நிறைய பேர் இறந்து போகிற சூழ்நிலையில் அவங்க பேசின வார்த்தைகள் இன்னும் நமக்கு மறக்காமல் ஞாபகத்தில் இருக்கும். உங்களெல்லாம் தனியாக கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, என்கிட்ட இந்த ஒருத்தர் இறந்து போகும்போது இந்த வார்த்தையை தான் பேசினார். அவரோட கடைசி டைமில் அவங்க பேசின வார்த்தைகளுக்கு நம்ம அதிகமாக என்ன செய்வோம்னா முக்கியத்துவம் கொடுப்போம். அவங்க என்ன பேசியிருந்தாலும் ஒரு வேளை நம்மளை எதையாவது செய்ய சொல்லியிருந்தா கூட அந்த காரியத்தை நம்ம பர்ஃபெக்டாக செய்வோம் இல்லையா? எங்கள் தாத்தா சாகும்போது இப்படி சொன்னார், அதனால் நான் இதை செய்கிறேன். இல்லை எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா யாராவது ஒருவர் இறந்து போகும்போது இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க,
இறந்தாங்க. அந்த வார்த்தை இன்னும் நான் மறக்கல, ஞாபகம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு இப்போ எல்லாம் ஞாபகம் வரும். ஒவ்வொரு வேளை இவங்க சொன்னதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வரலாம். அதே போல் ஆண்டவரும் இந்த உலகத்திலிருந்து போக முடியும். நிறைய விதத்தில் அவன் பேச்சுகள் இருக்கும். ஆனால் சாக போகும்போது அவன் தெளிவாகவும் உண்மையையும் அதிகமாக என்ன செய்யலாம், பேசிதான். அதே போல் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து பேசுகிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் கடைசியாக சொல்லும்போது சொல்கிறாரு, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கல வசனம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, மகா சத்தமாய் கூப்பிட்டு, அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு அதை சொன்னாராம். என்னன்னு சொன்னாரு, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை அப்படின்னு சொல்லி மகா சத்தமாய் அவர் கூப்பிட்டு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னாக்கா 3 பேர் கேட்கும்படியாய் அவர் சொன்னார். முதலாவது யார் கேட்கணும்னு அவர் சொன்னார்னாக்கா, நல்லா கவனிங்க, தன்னை அனுப்பின பிதா அதை கேட்கும்படி அவர் சொன்னார். நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம அம்மா அப்பா மூலமா நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம். இல்ல இப்படி கூட சொல்லலாம், என் பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்றேன், இல்ல எங்க அம்மா அப்பாக்காக நான் வாழ்றேன், இல்ல இவங்களுக்காக தான் நான் உலகத்துல உயிரோட இருக்கிறேன்னு சொல்லி. ஆனா இவங்க யாரும் நம்ம என்ன செய்யறது, பூமிக்கு அனுப்பல. பிதாவானவர் நம்மை குறித்ததான ஒரு திட்டத்தை வைத்து ஒரு பொறுப்பை கொடுத்துதான் நம்ம இந்த பூமிக்கு என்ன செய்யறாரு, அனுப்பி வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவ கூட அவருடைய தகப்பன் பிதாவானவர் என்ன செஞ்சார்னா, ஒரு பொறுப்பை கொடுத்து நீ இந்த காரியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லிதான் அவர் என்ன செய்தார், அனுப்பி வைத்தார். தன்னுடைய பொறுப்பை சரியாய் நிறைவேற்றி முடித்த உடனே அவர் பிதாவுக்கு முன்பதாக நின்று தன்னை அறிக்கை செய்கிறார். என்னன்னாக்கா, நான் எல்லாவற்றையும் முடிச்சிட்டேன், அதனால என் ஆவியை நீங்க கொடுத்தீங்க, அந்த ஆவியை திரும்ப உங்களுக்கே நான் என்ன செய்யறேன். யார் கொடுத்த ஆவி அது? யார் கொடுத்த உயிர் அது? இந்த உயிரை எடுக்கிறதுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்துட்டு நான் செத்து போயிடுவேன். நிறைய பேர் அறிக்கை செய்றீங்க உங்க வாயினால, நானும் கூட இல்ல என்ன சொல்றோம், நான் இருக்கிறதை பார்க்கலும் செத்து போனால் நலமா இருக்கும். நான் செத்துருவேன், நான் உயிரோட வாழ மாட்டேன், எனக்கு உலகத்துல வாழ பிடிக்கல. உன் உயிரை எடுக்கிறதும் உயிரை வச்சுக்கிறதும் உன் கையில ஒருபோதும் இல்ல. ஏன் அப்படின்னா அந்த உயிரை கொடுத்தது யாரு? பிதாவானவர். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கடைசியா முடிக்கும் போது சொல்றார், என் ஆவியை உம்மிடத்தில் நான் என்ன செய்யறேன். இன்னும் தெளிவா சொல்ல போனா, நீங்க எப்படி அந்த ஆவியை என்கிட்ட பரிபூர்ணமா கொடுத்தீங்களோ அதே ஆவியை பரிபூர்ணமாய் நான் உங்களுக்கு இடத்துல என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். இன்னும் தெளிவா சொல்ல போனா, நீங்க என்ன நம்பி எந்த பொறுப்பை நீங்க கொடுத்தீங்களோ அந்த பொறுப்பை நான் பூரணமாய் நிறைவேற்றிய கரங்களில் நான் என்ன செய்யறேன், திருப்பி தருகிறேன். இயேசுவை பின்பற்றுகிறேன். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பை கரெக்டா செய்து முடித்து பிதா கிட்ட அதை திருப்பி என்ன செய்யணும், கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல பிதா இருந்திருப்பாரா இல்லையா? இருந்திருப்பார். அதனாலதான் பிதா கேட்கும்படி அவர் சொன்னார், என் ஆவியை இப்படி சமூகத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். ரெண்டாவது யார் கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை யாருன்னா பிசாசு. இல்ல அவரை எப்படியாவது நிறுத்தணும், அவருடைய வாழ்க்கையை முடிச்சிடணும், அவருடைய ஊழியத்தை நிறுத்திடணும், இல்ல அவருக்கு பிதா கொடுத்ததான திட்டத்தை முடிச்சு கட்டிடணும்னு சொல்லி பிசாசு அதிகமா ஆண்டவரோட நினைச்சுட்டான், போராடினான். ஒரு மலையில கொண்டு போய் நிறுத்தி சொல்றான், இந்த கல்லுகள் எல்லாம் என்ன செய் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தான், ஆண்டவர் எப்படியெல்லாம் வீழ்த்தலாமான்னு பார்த்தான். ஆனா கடைசி ஆண்டவர் சொல்றார், அவன் காதுகள் கேட்கும்படி மகா சத்தமாய் அவர் சொல்றார், என் ஆவியை பிதாவினிடத்தில் நான் என்ன செய்றேன். ஆவியை உன்னுடைய வாழ்க்கையை பிசாசு ஒருபோதும் ஒரு நாள் ஒன்னும் செய்ய நம்பிக்கை இருந்தா சத்தம் ஆமென் சொல்லலாம். பிசாசு போராடுவது உண்மைதான். அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பாடுகளையும் என்னுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வருவது உண்மைதான். ஆனா இந்த உயிர் யார் கொடுத்தது? ஆண்டவர் இயேசு கொடுத்தது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இடத்துல பிசாசு வைக்கப்படும்படியாக மகா சத்தமா சொன்னார், என்னன்னு, என் ஆவியை பிதாவினுடைய கரத்துல. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே பிசாசு வெட்கப்படும்படியாய் பிதாவானவர் நம்மை அனுப்பின காரியங்களை செய்து பிசாசை வெட்கப்படுத்தும்படியாக நம்முடைய காரியங்களை முழுமையா ஆண்டவருடைய கரத்துல என்ன செய்யணும், கொடுக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் இந்த வார்த்தை முன்னாடி பேசுறது இல்ல, 7 வார்த்தைகள் இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி தியானிச்சிருக்கேன். நான் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் பேசுறேன். என்ன பேச போறேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், ஆண்டவரே நான் பேச போறது உங்களுடைய கரங்கள்ல இருக்கு, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், எனக்கு இந்த ஒரு காரியம் ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னன்னாக்கா, அவர் மகா சத்தமாய் சொன்னார் அப்படின்னு சொல்றது திரும்ப திரும்ப ஆண்டவர் எனக்குள்ள என்ன செஞ்சாரு, கொடுத்துட்டே இருந்தாரு. நல்லா கவனிங்க, இயேசு மனசுக்குள்ள நினைக்கிறது பிதாவுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப மனசுக்குள்ளேயே வேண்டிக்கலாம்ல,
இயேசு கிறிஸ்து மனசுல நினைக்கிறது, அவருடைய செயல்கள் பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? கேட்கல எனக்கு. அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறது பிதாவுக்கும் தெரியும். அவர் என்ன பேச போகிறார்ங்கிறது பிசாசுக்கும் தெரியும். ஆனாலும் அவர் மகா சத்தமாய் சொல்வதற்கு காரணம் அந்த மூணாவது ஒரு நபர். அது யார் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பிதா கேட்கும்படியாய் பேசின ஆண்டவர், இரண்டாவது பிசாசு கேட்கும்படியாய் பேசின ஆண்டவர், மூன்றாவது யார் கேட்கும்படியாய் பேசினார் தெரியுங்களா? அங்க சுற்றி நிற்கிற ஜனங்கள் கேட்கும்படியாக பேசினார். காரணம், அந்த இடத்துல இயேசுக்கு இருந்த சூழ்நிலைகள் வேற இல்லையா? இயேசுக்கு இருந்த பிரச்சனைகள் வேற மாதிரி பிரச்சனைகள். அவருடைய திட்டங்கள்ல பார்க்கும் பொழுது அவருக்கு வந்த பாடுகள் மிகப்பெரிய பயங்கரமான பாடுகள். இன்னைக்கு ஒரு ஊழியர் இன்னைக்கு ஒரு பிரச்சனையில இருக்கிறாரு. அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்கும்போது யூடியூப்ல இன்ஸ்டால பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய விதமான காரியங்களை என்ன செய்யறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் நமக்கே இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நிறைய குழப்பங்கள். ஏன் அப்படின்னா ஜனங்கள் அந்த பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, சாதாரண மனுஷனுக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அந்த தம்பி பேசும்போது சொன்னாரு, ஒருத்தன் கேட்கிறான், நீ மேசியாவா இருந்தா உன்னை நீங்க என்ன செஞ்சுக்கோ? அடிபட்டு குத்தப்பட்ட நிலைமையில ரத்தம்லாம் வடிஞ்சு போயிட்டு இருக்கு, டயர்டாயிட்டாரு, சோர்ந்து போயிட்டாரு. மனுஷன் தானே அவரும். 100% மனுஷனாக பூமிக்கு எத்தனை பேர் இதை ஏத்துக்கிறீங்க? அப்ப நமக்கு இருந்த அதே வழி, நமக்கு இருக்கிற பாடுகள் கஷ்டங்கள் எல்லாமே அவருக்கும் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையில அவ்வளவு அடி வாங்கிட்டு ரத்தம் எல்லாம் வடிஞ்சு போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் பார்த்து கேட்கிறான், உன்னை நீ என்ன செஞ்சுக்க? ஒருத்தன் மட்டும் பேசினதா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அங்க இருக்கிற எத்தனை ஜனங்கள் எப்படி பேசினார்கள்னு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலையில கூட நமக்கு விரோதமாக 1000 நாட்கள் எழும்பி நிற்கலாம். அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு எதிராக நிற்கலாம். ஹல்லேலூயா. விசேஷமாக ஊழியத்துல இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு ஊழியத்துல நிறைய பிரச்சனைகளோட நீங்க நிற்கலாம். ஊழியம் செய்யறதுக்கே எனக்கு முடியல, ஊழியம் செய்வதை விட பேசாம இருந்தா நல்லா இருக்கும், அதை விட்டுட்டு போயிடலாம் கூட நினைச்சிருக்கலாம். ஏன்னா அந்த பேசுகிற வார்த்தையில கேட்கவும் நம்மளால என்ன செய்ய முடியல, காது கொடுத்து கேட்டுக்க முடியல. ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்திருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய கடன்களை குறித்து, உங்களுடைய வியாதிகளை குறித்து, உங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை குறித்து, ஊரு உலகம் எது வேணாலும் பேசலாம். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா கர்த்தர் இயேசுவானவர் பிதாவை பார்த்து சத்தமா சொன்னாரு, இந்த ஜனங்கள் கேட்கும்படியா என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த உயிரை நான் பரிபூர்ணமாய், இப்படியும் சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த திட்டத்தை நான் பரிபூர்ணமாய் நிறைவேற்றி திரும்ப உடைய கரங்கள்ல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நான் பேசுறது நீங்க தீர்க்கதரிசனமா எடுத்துட்டு போனாலும் போங்க, உங்களுக்கு ஆண்டவர் சில பொறுப்புகளை உலகத்துல கொடுத்திருக்கிறார். நீங்க மனுஷனோ பிசாசை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, திருடவே முடியாது. நீங்களா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை, நீங்களா உங்களுக்கு கிடைத்த பொறுப்பை கட்டி கழிச்சாலே உண்டு தவிர வேற ஒருவனும் ஒருபோதும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. கொடுத்தது ஆண்டவர். அதை வாங்கி கொண்டு திரும்ப ஆண்டவருக்காக அதை பயன்படுத்தி திரும்ப ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, கொண்டு போய் கொடுங்க. கடைசி எனக்கு அதுதான் பிடிச்சிச்சு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் மனசுல நினைச்சிருந்தாலே போதும், ஆண்டவரே என் ஆவியை உள்ள சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் உள்ளுக்குள்ள பேசிட்டு போயிருக்கலாம். ஆனா ஜனங்கள் கேட்கும்படியாய் அவர் உரத்த சத்தமாய் சொன்னார். என்ன சொன்னார்? என்னை நம்பி ஆண்டவர் கொடுத்ததை நான் பரிபூர்ணமாய் நிறைவேற்றி முடித்தேன். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அவர் மரித்த இந்த நாளிலே அதை நம்ம நிறைவேற்றி முடிப்போம். ஒருத்தன் வாழும்போது சொன்ன வார்த்தையை விட மறிக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தையை கனமாய் ஏற்றுக்கொள்கிறனா, ஆண்டவர் மறிக்கும் போது சொன்ன இந்த வார்த்தையை கனமாய் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொன்னாரோ அதை நாமும் சேர்ந்து நிறைவேற்றி முடிப்போம் சொல்லி நம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம் கேட்போம். ஆண்டவரே மகாசத்தமாய் என்ன நம்பி என் ஆவே உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்து என்ன நம்பி கொடுத்த காரியத்தை நான் திரும்ப உங்களிடத்தில் கொண்டு வரேன். ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம சரியாக